Father Muniswara, good result. Tell. Hey, ஒண்ணுமே புரியலடா. கோணாங்கி, ஒத்தப்பட கம்மி, I am pass. ரெட்டப்பட கம்மி, I am failed. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 11. I am passed. யாரா சொன்னா? God. காடா? Kolanji. Why angry da? Any problem? அடி வாங்கி நான் மட்டும் ஒண்டி நான் பால் கான தூக்கிட்டு வரல. வீட்டுக்கு வராம இங்க உட்காந்து கோடு போட்டு விளையாண்டுட்டு இருக்கா. இது விளையாட்டு இல்ல நண்பா. ஒத்தையரட்டைய போட்டு பரீட்சையில பாஸ் ஆகனா ஃபெயில் ஆகனா சாமிகிட்ட ஜோசியம் கேட்டுட்டு இருந்த நண்பா. சாமி என்னைக்கிடா பேசிச்சு? தோ இப்ப பேச்சு. யூ சீட் உங்கிட்டயும் பேசும். இப்ப கண்ணை மூடி பிடிச்ச சாமியை மனசுல வேண்டிட்டு உன் கையால கோட்டை போடு. கோணாங்கி கோட்டை போடுற. உங்க அப்பா கருப்பு சட்டக்காரனை பத்தி நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. சாமி இருக்கணும்னு நான் இன்னைக்கு நம்ப வைக்கிறேன். அவன் போட்ட கோட்டை இப்போ எண்ணி பார்க்கணும். ஒத்தப்பட கம்மி யூ பாஸ், ரெட்டப்பட கம்மி யூ ஃபெயில். ஓகே? நான் பாஸ் ஆயிட்டு வந்தா எனக்கே தெரியுமாடா. அதனாத்துக்கு உன் சாமி எனக்கு சொல்லணும். அப்போ உனக்கு எது தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கோ அதை கேளு. சாமி சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா டுமாரோ மார்னிங் 5 ஆரஞ்சு மிட்டாயும் 5 சவ்வு மிட்டாயும் சாமிக்கு காணிக்க வைக்கணும். சரிதானே? வாட் திங்கிங்? எங்க அப்பா இன்னைக்கு என்ன அடிப்பானா மாட்டானான்னு கேடுறான் சாமி கிட்ட. ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட். ஒத்த கம்மிங் உங்க அப்பா நோ அடிச்சிங், ரெட்ட கம்மிங் கன்ஃபார்ம் அடிச்சிங். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 17. ஒத்தப்பட கம்மிங்கடா. உங்க அப்பா அடிக்க மாட்டேன் காடே டெல்லிங்கடா. நிஜமாவாடா சொல்ற? பிராமிஸாடா. ஐயோ கத்துட்டு போற ஊரு. வெங்காயம் போய் பாலை ஊத்திட்டு வாடா. இங்க உட்காந்து கும்மாளம் அடிச்சிட்டு இருக்க. நீ கேட்டதும் இல்லாம அவங்களுக்கு எடுத்துட்டு இருக்கியா? பரா போனது தெரியாம வரணும். அதை விட்டுட்டு இவன் என்ன சொல்றது நாம என்ன செய்யறதுங்கிற திமிரில் எங்கேயாவது ஊர் சுத்த போன பாடவா ராஸ்கோல் ஒழிச்சு கட்டுருவான் நானு. போ. உங்க அப்பா சாமியவே தூக்கிட்டு நண்பா. உன்னை கன்ஃபார்ம் அடிக்காம இருக்க மாட்டாரா? சாரிடா நண்பா. ஆமா, அந்த வண்டி என்ன தண்ணில ஓடுது. காசு கேட ஓட்டிட்டு இருக்கீங்க. அணைச்சி தொலைங்க, காது அடிக்குதுங்க. உங்க அப்பா மூட்டு காசுலயா ஓடுது? டேய், இப்ப எதுக்குடா என் அப்பா வீட்டை இழுக்கிற நீ? உங்க அப்பா புத்தி உனக்கு அப்படியே ஒட்டி இருக்கு. ஏய் புஷ்பம், பையன்டதுக்கு மூஞ்சிய காட்டுற. உன் வேலையை பாரு. உடனே உங்களுக்கு பத்திக்குமே. ஆமா பத்துது. இந்த வந்துட்டாரு வெடி வைக்கிறவர். ஆமாம்மா சௌக்கியங்களா? இருக்குங்க. அதுக்கு ஏன் எவ்வளோ செழிப்பு? ஏன்னா அம்மாவுக்கு கால் வலி நிச்சே. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல கண்ணு. ஏடா எப்பதாலும் வரல சூப்பிட்டே இருப்பியா? இனிமேல் வரல சூப்பு சூடு வைக்கிறதா இல்லையான்னு பாரு. வெப்ப இனிமேல் எங்க வீட்டுக்கு வராத. எங்க அத்தை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடா? ஏய் சித்ரா, அவங்கிட்ட காலையில் எதுக்கிட்டி ஓரி ஆடிட்டு இருக்க? ஆமா,
உன் மகன் கிட்ட ஒரு இடம் தான் காலையிலே பல்லு விலைக்கு பவுடர் அடிச்சு மினிக்கிட்டு வந்தனாக்கும் உங்க அனி சிம்பல் கொடுத்துடுச்சு திம்மிங்களாம். ஏங்கண்ணா வந்தோடனே போறீங்க? நேரமாச்சு புஷ்பம். கரண்ட் போறதுக்குள்ள வயலுக்கு உரம் போட்டு தண்ணி கட்டணும். நம்ம ஜெமினி இல்ல? அடையாங்கன்னு விவசாயம் பார்க்கறதா நம்மளோட முடிஞ்சு போச்சு. இந்த காலத்து பசங்க எங்க வளைஞ்சு வேலை செய்யறானுங்க. கழுதுக்கு படிப்பும் ஏறல. இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வரங்கன்னு வரேன் மச்சான். காலையிலே வந்துருங்க கிளம்பிட்டு. நீங்கெல்லாம் வரலன்னு அதுதான். ஏய் சொல்லுங்க. ஏன் துரை இது அங்கிருந்தே கேட்க மாட்டீங்களோ? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? எகத்தாளம் போய் இந்த ஆள்கிட்ட எடுத்துட்டு வாடா. நீ இருக்கேன்னு எங்க அம்மா சொல்லுது, நீ இல்லைன்னு எங்க அப்பா சொல்றாரு. நீ இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்திருந்தா எங்க அப்பாங்கிட்ட நான் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்படி இருந்தும் பார்த்துக்கிட்டு இருக்கனா நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வேலை இருந்தீன்னா அந்த ஆள்கிட்ட எனக்கு பிரித்து ஒரு விடுதலை வாங்கிட்டா. அப்படி மட்டும் பண்ணிட்ட கேவலமாக தொங்கிட்டுருக்கும். நான் தூக்கி கெத்தாக அந்த ஸ்டாண்டு மேலே உட்காரச்சு அழகு பார்ப்பேன். என்ன புரியுதா? அப்பா இந்தாங்க வெங்காயம். என்ன அப்பான்னு கூப்பிடாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மறுபடியும் ஏன்டா கூப்பிடுற? ஏங்க நீங்க பெத்த புள்ள உங்களை அப்பான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவா? அவன் ஏன் என்ன அப்பான்னு கூப்பிடான்னு தெரியுமாடி உனக்கு? ஏன்? யோ பெருமாளே, விநாயகர் சிலை எங்கேயா திருடிட்டு வர? ஏன் தம்பி, இந்த ஊர்லயே உங்க அப்பா மட்டும்தான் எங்க தெருவுக்குள்ள வந்து எங்களையும் மனுஷனா மதிச்சு பேசுற ஒரே ஆளு. அவரு பெத்த புள்ள நீங்க போய் வயசு வித்தியாசம் பார்க்காம வாயா போயன்றீங்களே, இது தப்பல்லவா? யோ அப்பா சாமிங்கிற ஒரு பேர் அப்பான்னு சுருக்கி அவரையா பேனு பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். இதுல உனக்கு என்ன மரியாதை? அவன் ஏன் என்ன அப்பான்னு கூப்பிடான்னு இப்ப தெரியுதாடி உனக்கு? அது மட்டும் இல்ல, அவன் என்னென்ன அட்டாசம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? ரொம்ப மிஸ், இந்த லவ் லெட்டர் நம்ம சயின்ஸ் ஆத்தர் உங்ககிட்ட கொடுத்துட சொன்னாருங்க மிஸ். சொல்லி உங்க பையனுக்கு டீசர் சொல்ற பாருங்க. லவ் லெட்டர் கொடுக்குற வயசா சார் எனக்கு? இன்னும் காது கொய் எங்குது சார். சார் உங்க பையன் என்ன அட்டகாசம் பண்றான்னு தெரியுமாங்க சார்? சார் கிளாஸ்ல பாம்பு போடுறான் சார். மண்டையில பட்டா என்ன ஆகுதுங்க சார்? அண்ணே தோப்புக்குள்ள புந்து மாங்காயெல்லாம் திட்டு இருக்கானே. இவனெல்லாம் எதுக்கும் ஆக மாட்டானப்பா. டேய் தம்பி, டேய் வண்டி நிப்பாட்றா, ஏதோ ஆயிரம் போறா. டேய் பாசாமி, பையன் டிராக்டர் எடுத்துட்டு போய் கலப்பைய உடைச்சிட்டான்ப்பா. நீலவேணி, ரவுடியா நீலவேணி? மாப்பிள, இந்த குழந்தை பையன் நீல வேண்ட ரவு சுட்டே இருக்கான்ப்பா. அந்த புள்ள வீட்டுல வந்து அழுதுகிட்டே இருக்கு. கொஞ்சம் கண்டிச்சு வை மாப்பிள. இப்ப தெரியுதா உன் புள்ளையோட லட்சணம் என்னன்னு? இங்க பாரா, நான் அந்த பக்கம் போனோன்னு இந்த பக்கம் எங்கேயா ஊர் சுத்த போனேன்னு தெரிஞ்சது பாடவா ஒழிச்சு கட்டுருவோம் நானு. எங்கடா போற? ஜெமினி மாமனை பார்க்க போறோமா? டே மாப்ள, மாமங்க இது புடு புடுன்னு புல்லட்ல இந்த வழியா வந்துட போறாரா? நான் இருக்கேன்னு கூட பார்க்காம உன்னை கசகசன்னு திட்டுவாரு. அப்புறம் எனக்கு அசிங்கமா இருந்தா? யோ நீ இருக்கன்னு கூட பார்க்காம திட்டாரா? நீ இருக்கன்னாயா திட்டாரு. எங்க அப்பா என்ன திட்டது கிழக்க சூரியன் உதிக்கிற மாதிரி தினமும் நடக்கிறது. ஆனா உன் கூட இருக்கும்போது உன்னை திட்டதையும் சேர்த்து என்ன திட்டாரு பாரு.
அத்தாயா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம அவர் பேச்சு கேட்டு அவர் இஷ்டத்துக்கு நடந்தீங்கன்னா வாங்குற அடியாவது மிச்சமாகும்ல. அவர் இஷ்டத்துக்கு நடந்தா என் இஷ்டத்துக்கு யார் மாமா இருக்கிறது? வாஸ்தவம் தானே மாப்பிள. கத்துக்க வேண்டிய வயசுல கத்துக்கிட்டா தானே வாழ்ற வயசுல மத்தவங்களுக்கு பாடமா இருக்க முடியும். உனக்கு மூக்கு கீழே மீசம் தானே, தோலை கீழே இருக்கணும் புத்தி சொல்ற பத்தியா? எல்லாம் உன் மேல இவ்வளவு அக்கறை தான்டா. ஒரு கொப்பரையும் தேவையில்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க, பொழுது தானா விடியும். உன்னை சொல்லி குத்தாலடா, என்ன சொல்லணும். வயசு வித்தியாசம் பார்க்காம உன் கூட சேர்ந்து ஊரை சுத்திட்டு இருக்கான்ல. ஆமா, இவர் ராக்கெட் கம்பெனில சயின்டிஸ்டா வேலை பாக்குறாரு. என் கூட சேர்ந்து இவரு கௌரவம் குறைஞ்சு போச்சு. சும்மா இருமாமா, எங்க அக்கால கரெக்ட் பண்ணதுக்கு என்ன வழின்னு தெரியாம வேற வழியே இல்லாம என் கூட சுத்திட்டு இருக்கா. ஆனா உனா பூசணியா மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்க. உன் வயசுக்கு உனக்கே சின்ன பிள்ளைத்தனமா தெரியலையா மாமா? சரி விடு, அக்கா வர மாதிரி தெரியுது. மூஞ்சூர் மாதிரி மூஞ்சி வச்சுக்காம நல்லா கல்ல காதல் பண்ண ஜெவனி மாதிரி நெல் பார்க்கலாம். நானும் அதை ஃபீல் பண்ணடா மாப்ள. உங்க அக்கா எப்பெல்லாம் வராளோ அப்பெல்லாம் என் காதுல ஒரு மணிச்சத்தம் கேக்குதுடா. ஆமா, அவ வரான்னு உனக்கு எப்பறம் தோணுச்சு? எனக்கு அதே மணிச்சத்தம் தான் மாமா கேக்குது. எனக்கு கேக்குற அதே மணிச்சத்தம் உனக்கும் கேக்குதுன்னா அதுக்கு என்னடா மாப்ள அர்த்தம்? எங்க அக்கா எப்பவுமே சைக்கிள்ல பெல் அடிச்சுட்டே வருதுன்னு அர்த்தம். அது காதல் மணி யோசை இல்ல மாமா, எங்க அக்கா சைக்கிள் மணி யோசை. அங்க பாரு. ரோசா பொண்ண நான் காதலிச்சுதான் கைய பிடிப்பேன் அன்போட. ரோசா பொண்ணோட அன்பை மட்டும்தான் வேண்டி நிப்பேன் பண்போட. ரோசா முன்னால நான் கெட்டியாகி சுட்டியாகி வீர நட போட்டு வந்த மண்மேல. ரோசா இப்பால நான் வெட்டியாகி வீணாகி படிச்சு படிச்ச பொய்யால. ஆனா நீ துப்பி போன என் மேல. குட்டி பெத்துக்கிட்டு நல்லபடி வாடகிப்ப நல்ல வழி நீ சொல்லி போடி கள்ளி நீ வில்லி போல தள்ளி நிக்க. உன்னோட நினப்புல நான் வச்சந்தாடி சோவுந்தன் நீதயத்தை நீ எனக்கு தாடி. டைட்டானிக் ஜாக்க போல செத்து போய் ஒன்ன நானும் வாழ வைப்ப நம்பி வாடி 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 வாடி. பெருமாள் வணக்கங்க ஐயா, வெளியே நின்றுருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்கய்யா, எங்கள் பசங்களையும் இந்த இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம்னு அட்மிஷன் போட்டோமுங்க. அது நம்ம தர்மகர்த்தையா பிடிக்கல ஒழிக்குங்க, உள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருங்க. ஏன் உங்கள் பசங்க இங்கே படிக்கிறதுல வேலை பண்ணுங்க என்ன பிரச்சனையா? அதனை அர்த்தமாக பேசிட்டு இருக்கிறீங்க. எங்கள் பசங்களோட சரிக்கு சமமாக ஒன்றா உட்காந்து படிச்சிருவானுங்களா? அவனுங்க தான் விவரம் இல்லாமல் சீட்டு கேட்டாங்கன்னா நீங்களும் கொடுத்துருவீங்களா? பல்லு வளர்க்காத பையெல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டா
அப்புறம் ஊர்ல இருக்கிற மற்ற வேலையெல்லாம் யாரையா பாக்குறது? கேட்குற ஃபீஸ் கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. சீட் இல்லைன்னு சொல்றது எப்படி சார் நியாயமா இருக்கும்? சார் முடிவா சொல்றோம், எங்க பசங்க படிக்கிற இடத்துல அந்த தெரு பசங்களை படிக்க விட மாட்டோம். யோ என்னையா சொல்றீங்க? அந்த பசங்களும் நம்ம பசங்களும் ஒன்னா உட்காந்து படிக்கிறதும் சாரிப்பட்டு வராதுங்க. அதான் காலகாலமா இருக்க. அப்புறம் என்ன? யாரு காலத்துல இருந்து? பெரியவங்க காலத்துல இருந்தாங்க. எந்த பெரியவங்க? அந்த பெரியவங்களா இந்த பெரியவங்களா? எந்த பெரியவங்க? அதெல்லாம் வெளியில இருந்து வந்தாளுங்க. இது நம்ம ஆளுங்க சொன்னதுங்க. நம்ம ஆளுங்க நீங்க சொல்ற ஆளுங்களே வெளியில இருந்து வந்த ஆளுங்க தான்யா. வெளியில இருந்து வந்த விஷயத்தையெல்லாம் கொண்டு வந்து ஊருக்கு நடுவில் வச்சுட்டு உங்க விஷயத்தை கொண்டு போய் ஊருக்கு வெளியில வச்சவங்க தானே நீங்க. இப்போ எவனோ ஒருத்தன் சொன்ன பழக்கத்தை நம்ம பழக்கம்னு சொல்லிக்கிட்டு நம்ம கூடவே இருந்தவன் ஆகாதவன் சொல்லி உங்ககிட்ட இருந்து ஒதுக்கி வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டை விட்டு வெளியில போனா மட்டும்தான் தமிழன் தமிழன்றீங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஆளுங்க அந்த ஆளுங்கன்னு பிரிஞ்சு தானே நிற்கிறீங்க. உன் கூடவே இருக்கிறவன் உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுதே ஒரு வழக்கம். அந்த வழக்கத்தை எழுதுனவன் வீட்டுக்குள்ள நீ போக முடியுமா? முடியாது. ஏன்னா அவனுக்கு நீ துச்சம். இதையும் அந்த வழக்கம் தான் சொல்லுது. என்ன குருக்கள்வாள் சொல்லுங்க. நம்ம கோயில் தர்மகர்த்தாவை கர்ப்ப கிரகத்துக்குள்ள விடுவேளா? அது எப்படின்னா? கேட்டுச்சா? உன்னை பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்ற சாமி பேச்சை கேட்டு உன் பக்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்களை கரங்கன்னு ஒதுக்கி வச்சிருக்க. காலம் மாறிட்டு இருக்கியா? இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான்யா பேருக்கு பின்னால ஜாதியை சேர்த்துக்கிறது இல்ல. ஏன் தெரியுமா? இங்கதான் பெரியார்னு ஒரு மனுஷன் பிறந்தான். இன்னைக்கு பஸ்ல ட்ரெயின்ல போகும்போது பக்கத்துல உட்காந்துருக்கவன் எந்த ஜாதிக்காரன்னு கேட்டா உட்காருறீங்க? சினிமா தியேட்டர்ல, ஹோட்டல்ல, ரேஷன் கடையில, இலவச கியூல எங்கேயுமே ஜாதி பார்க்காம முட்டி மோதிக்கிறீங்க. ஆனா ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடத்துல மட்டும் ஏன் ஜாதி ஜாதின்னு அடம் பிடிக்கிறீங்க? போங்க போய் பொழப்ப பாருங்க. என்ன வேலைப்பா? வெட்டில கரைப்பட்டிருக்கு. ஒன்னு துவைச்சு போடு, இல்லைன்னா கழட்டி போடு. என்ன வேலைண்ணா வளமான யோசனை உட்கார்ந்து இருக்கிறீங்க? யாரா நானு? இந்த ஊரு தர்மகர்த்தா. நல்லது கெட்டதுன்னா எங்கிட்ட வர்றீங்க. 4 கிழமை பார்க்கணும்னா எங்கிட்ட வர்றீங்க. திருவிழா நடத்தணும், தீச்சட்டி எடுக்கிறனா எங்கிட்ட வர்றீங்க. அவன் யாரா? யாருண்ணா சொல்றீங்க? அதான் காரன் அப்பாசாமி. நீங்க எதெல்லாம் இருக்குன்னு நம்புறீங்களோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்ற ஒருத்தன். பிரச்சனைன்னு வந்துட்டா அவன் பேச்சு கொடுக்குற மரியாதை எனக்கு கொடுக்கறது இல்ல. அப்படி எந்த விதத்துல அவன் என்ன விட வசந்துட்டான்? என்னதான் அந்த மனுஷன் சொல்றது நியாயமா தானே இருக்கு. டேய் கொழிஞ்சி பூங்குடியை கூட்டு வந்திருப்பானா? கூட்டு வந்திருப்பான். மாமா மூஞ்சில ஒரு ஹீரோயினே ஜாஸ்தி, இதுல 2 எல்லாம் ஓவர்ரா. ஜெயந்தி பூங்குடி வந்திருக்காளா? ஆமா, நான் இங்க ஒருத்தி குத்து கல்லாட்ட நிக்கிறேன். என்ன விட்டு அவளை கேளு, அவளாம் வரல. ஆமா கை கொடு. இதெல்லாம் 10,000 படத்துல பாத்துட்டேன்டா. மாமா மியூசிக் ஓவர், டேக் ஹேண்ட். பாத்து உட்காரு. நீ புடிச்சு உட்காருவீங்க. மாமா நீ விரும்புறவளை கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன்னை விரும்புறவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு. காதல்னா ஒரு தடவை பூக்கிற பூன்னு இளைய தளபதி சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பண்றது? நீங்க 2 பேரும் அப்படியே தண்ணிக்குள்ள வந்து செத்து போயிருங்க. நான் சொல்றேன் அதை பண்ணுவிடா. உன்னை பார்த்ததும் வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது மாமா. அதுக்கு என்ன மாமா அர்த்தம்? வயிற்றால போதுன்னு அர்த்தம். அப்ப பூங்கொடி என்ன பண்றது? பூங்கொடி கள்ளி உன்னெல்லாம் தண்ணியிலே தள்ளி சாவடிக்கணும். முடியலடா சாமி. அப்பா ஒளிஞ்சி என்னை காப்பாத்துற ராசா. அது அவசரத்துக்கு பிறந்தவனே, ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து வர மாட்டா? மாமா உள்ளே பார்த்தல
ஏ குழந்தை வாடா. இந்த சப்பளவு சீன பக்கத்துல வந்து பார்க்கணுமா? வாமா வாங்க மாப்ள பாபு போய் காபி தண்ணி போடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்கண்ணா. சந்தைக்கு போனோம், போற வழி தானே, அப்படியே கள்ள காசு கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தங்கண்ணா. வாங்க ஏன் புள்ள நல்லா இருக்கியா? அவனே இந்த ஸ்டேரிங் போட்டு இந்த ஆட்டிட்டு இருக்கிறான். உங்க தம்பி மாவன் யாருக்குதான் அடங்குறான்? ஏங்க நீ காலேஜ் படிச்ச பிள்ளைய போய் சாணி அள்ள விடுறீங்க? சாணி அல்றவ போடுற ட்ரெஸ்ஸ பாத்தீங்களா? இவதான் சாணி அல்றவளாக்கும். பொழுதுனிக்கு இந்த ஆடு மாடு கோழியில பேசணும்ட்டு அதை கொஞ்சங்கிற பேர்ல கோலையா கொண்டு எடுக்கிறா. இந்த கெடா விருந்து கூட கெடா வெட்ட விடாம மூக்க சிந்திட்டு இருக்கிறா. அதுவும் சரிதானுங்க மாமா, அதுவும் ஒரு உசுறு தானுங்க. அது கொள்றது தப்பு இல்லைங்களா? ஏண்டா குறும்பாட்ட போட்ட முழு ஆட்ட தும்ப இது நீயா சொல்ற? மா நான் கரிசோறு சாப்பிடலன்னு சாமிகிட்ட சத்தியம் பண்ணிட்டேன். நான் சைவ மாட்டேன். அதென்ன சனிய மானியம். வரங்கண்ணா, வாடா போலாம். ஏங்க இன்னும் ஒரு வாய் சாப்பிட்டு போலாம்ல? இல்லைங்கண்ணா, நம்ம ஜெர்மனி தலைக்கறி வேணும்னு அடம் பிடிக்கிறான். நேரத்துல சந்தைக்கு போயிட்டு வந்து சமைக்கணும்ண்ணா. டேய் நீ என் பக்கம் வா 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 வா. நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்கடா. டேய் ஆட்டத்துக்கு என்னையும் சேர்த்துக்குங்கடா. உங்களெல்லாம் சேர்த்துக்க முடியாது போடா. ஒய் மை ஃப்ரெண்ட் ஆட்டத்துக்கு சேர்த்துக்க மாட்டீங்க? பின்ன உங்க அப்பா வந்து ஆட்டத்தை பாதியிலே விட்டு போயிடுவா. உனக்கு பலம் எவன் விளையாடுவான்? ஐ பிளே யோ ஒய் யூ ஃபீல். நாங்க உங்க தெரு பசங்களை எல்லாம் விளையாடுறது இல்ல. நீ முதல்ல கிளம்பு. டேய் அடி வாங்கி இருடா. ஏய் பொய்க்கோழி, அவங்களோட விளையாண்டா நான் குறைஞ்சா போயிருவேன். டேய் பொய்க்கோழின்னு சொன்னா அவ்வளவுதான். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? டேய் டேய் பண்ணிரே, இவங்களை நான் சேர்த்துக்கிறேன். டாஸ் போடவா? பூ பேட்டிங். என்ன பால பிடிக்க மாட்டியாடா? அவன் அடிச்ச பந்த என்ன பொறுக்க சொல்றியா? போட. ஏன்டா இப்படி இருக்க? தூ. நண்பா ஒரு பந்துக்கு 2 ரன் தாண்டா அடிக்கணும். நல்ல பந்தா போடுறா. அப்போ இது நல்ல பந்து இல்லையா நண்பா? போடுறா. டேய் ஓடுறா, அவன் பிடிக்க மாட்டான்டா. டேய் ஓடுறா. டேய் கொலஞ்சி, உங்க அப்பா வராருடா. பொய்க்கோழி புசுலியோடோ புசுலியோ. அன்னுடைய கையில எடுத்து வேணானா? இவங்க விட மாட்டேங்கிறானுங்க. அட்ரா அவனை. விடாத அவனை. போடா. அட்ரா. அவனை விடாத. போடா. அவனையா மக்க. போடா அவனை. விடாத. அட்ரா அவனை. விடாத. போடா. அட்ரா அவனை. விடாத. போடா. அட்ரா அவனை. விடாத. விடுடா. அட்ரா. அட்ரா அவனை. விடாத. விடாத. ஏய் விட்றா. ஏய் வேண்டாம். ஏய் விட்றா. ஏய் விட்றா. ஏய் விட்றா. ஏய் விட்றா. பொய்யோட சொல்ற கொலஞ்சி. நிலவேணி நீலவேணிக்கோசரம் நண்பன் விட்டு போனேன். உலக சமாதானத்துக்காக நான் உன்னை விட்டு போறேன். பொழைச்சு போ. ஊசா. இருடா, என்ன அடிச்சிட்டல. எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன் பாரு. யோ அப்பா சாமே, யோ அப்பா சாமே, யோ அப்பா சாமே, வெளியே வாயா. என்னண்ணா ஆச்சு? அதால கூப்பிடுமா. என்னங்க என்ன வேலைப்பா? மரியாதை தேயுது. உன் புள்ள இருக்கிற லட்சணத்துக்கு உனக்கு என்ன மரியாதை? வேலைண்ணா உள்ள வந்து உட்கார்ந்து பேசுங்களேன். நான் ஒண்ணு திங்கிறதுக்கு வரல, உட்கார்றதுக்கு. ஏயா பவுசு, ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் உபதேசம் பண்ற, உன் பிள்ளைக்கு பண்ண மாட்டியா? அண்ணா எதுவா இருந்தாலும் ஆத்திரப்படாம பேசுங்கண்ணா. எப்படி ஆத்திரப்படாம இருக்க சொல்ற? இந்த ஆளு பவை பண்ண லட்சணத்தை பாரு.
ஏதோ சின்னஞ்சிறுசுங்க ஒண்ணு மண்ணா விளையாடும் போது காயம் ஆயிடுச்சு. அது ஏன் நான் பெருசுப்படுத்திட்டு பெரியவங்களுக்குள்ள நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க? யாரு இவனா பெரியவன்? நீ தான் மெச்சுக்கணும். இந்தாடா மானறிவுக்கு பிறந்தவனே, இன்னொரு தடவை இவன் மேல கைய வச்சு பாரு. அவன் குறுக்க வந்தாலும் வெட்டி புடுவ வெட்டி. கண்டவன் பசங்க கூட சேரு. முதல்ல ஒண்ணு மிதிக்கிறா இல்லையான்னு பாரு. படா. ஓம் பேச்ச ஓம் பிள்ளையே கேட்க மாட்டேங்கிறான். நீ எல்லாம் ஊருக்கு உபதேசம் பண்ற. காலட்டி ஏற வண்டியில. ஏண்டா வீட்டை விட்டு வெளியே போற கம்மனு வர மாட்டியா நீ? ஏண்டா அவர் பையனை பிடிச்சி அடிச்ச? உனக்கு இதே பொழப்பா போச்சு. இனிமே யார் மேல கைய வை. கைய உடைக்கணும் இல்லையான்னு பாரு. இந்த பள்ளிக்கூடம் லீவிட்டா இதே பொழப்பா போச்சுங்க இவனுக்கு. வேதியில போனவங்க அது கர்மத்தை எதுக்குதான் லீவிட்டு தொலைக்கிறாங்களோ. ஏய், ஒருத்தன் வீடேறி வந்து கண்டவன் கேட்டு போற அளவுக்கு உன் மயம் பண்ணிருக்கான். அவனை 4 சாத்து சாத்தாம கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்க. சாத்னா மட்டும் சரியாயிடுமா? நம்ம தான் நம்ம புள்ளைய சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நல்லா வளர்ப்ப. மேயிற மாட்ட நக்கிற மாடு கெடுக்கிற மாதிரி நீ தாண்டி அவனை கெடுத்துட்டு இருக்க. சனியா எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு. சை, நீ வாப்பா. மா ரசத்துல புளிப்பே இல்லம்மா, சப்புன்னு இருக்கு. ஐயோ, உனக்கு அது சரியில்லடா. எதுடா? தெரியும். தெரியட்டும். நேற்று ராத்திரி நடந்ததுக்கு இப்ப இவர் கண்டிப்பா ஒரு பிரச்சனை பண்ணுமே. எதுல மாட்டுவோம்? புஷ்பம், என்னடா? கிட்டவா. எதுக்கு? கிட்டவா. ஏண்டா? நீ அதை தப்பு பண்ண இல்லையே. உன் புருஷன் என்னைய மறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஏண்டா நீ பாக்குற? புக்க பார்த்து படி. கொசு கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுற்றுப்புறத்தை கொசு கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தடுப்பு முறைகள்: கொசு கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். கொசுக்கள் ஆபத்தானவை, கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கொசுக்கள் ஆபத்தானவை, கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கொசுக்கள் ஆபத்தான. புத்தகத்தை தலையில வச்சு படிச்சாதான் படி மண்டையில ஏறுமா? பள்ளிக்கூடம் இருக்கும்போது படிக்க மாட்டேன். தூர லீவ்ல என்ன அப்படி படிச்சு கிழிக்கிறீங்க? இல்லைங்க, நேரா தான் வச்சு படிச்சிட்டு அப்புறம் இருக்கேன். ஏன் அட்டை மட்டும் தலையில இருக்கு? அரசாங்கத்துல கொஞ்சம் பக்கத்தை மட்டும் தலைகீழா பின் பண்ணிட்டாங்க. புத்தகம் வாங்கும்போது பார்த்து வாங்க மாட்டியோ? அவனுது. அவன் அறியா பையன்டா. அவனுக்கு தரையில நீ போய் பார்த்து வாங்கி தரலாம்ல. சேட்டை மட்டும் நல்லா பண்ணு. இனிமே உன்னால என் பேர் எங்கேயாவது கிடட்டும். ஒழிச்சு கட்டுருவேன் உன்னை நானு. ஐஸ் ஐஸ் கோனைஸ் பாலைஸ் கப்பைஸ் சேமியா ஐஸ். என்னடா வேணும்? உன்ட்ட என்ன பத்திக்கல தங்கம்மா கேட்க போறேன். ஐஸ் தான் வேணும். அதுக்கு காசு கொடு. இந்த கொடுவா சூப்பர் கொடுவா. ஒரே வெட்டு தலை துண்டா போயிரு. இதை வச்சுட்டு ஐஸ் கொடு. டேய் அடி வாங்கி எல்லாத்துக்கும் ஐஸ் எடுத்துக்குறா. டேய் குழந்தை வேணாடா. பூசா நண்பா, வீரத்தை விட்டு ஈரத்தை வளர்ந்துருக்குமேடா. அவமானமா இருக்குடா. அவ்வளோ அவமானமா இருந்தா ஐஸ் கொடு. நண்பனுக்கோசரம் அவமானத்தையா திம்மா இந்த அடி வாங்கி. டேய் மாப்ள. டேய் டேய், என்ன மாமா? உங்க அக்காவை ஒரு தடவை கொன்ன வச்சு எங்க போறான்னு கேள. நல்ல வச்சிய கொன்ன வச்சுன்னு கூப்பிட்டா அடிக்க மாட்டாளா மாமா? அதான் மாமா இருக்கலாடா. அப்புறம்டா பயம்? தைரியமா கூப்பிடுறா. கொன்ன வச்சு எங்க போற? எங்கட ஓட பாக்குற? என்ன சொன்ன? கொன்ன வச்சு உன்ன வாய் கிழிக்கிற பாரு. கொன்ன வச்சு நான் சொல்றேன்.
மாமா யோ யோ மாமா அக்கா போய் 1/2 மணி நேரம் ஆச்சு இப்போவாது கையை விடுறா துரோகி. என்னடா முருகா என்னாச்சு? உங்க பையன் கொடுவல் வச்சு மிரட்டி ஐஸ்லாம் எடுத்து பசங்கிட்ட கொடுத்துறானா. பொட்டிக்கான காசை முதலாளிட்ட கொடுத்துருண்ணா. முதலாளிட்டுலாம் என்னால் திட்டு வாங்க முடியாதுங்கண்ணா. இந்தாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு பையனாண்ணா? என்ன பங்காளி பையன் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டானா? தலைமலையா கை வைக்கிறா? தலை இருக்காது. பா அடிச்சுட்டான்பா. தலையில் கொட்டினான், காலையில் கிள்ளினான், அப்பா சட்டையை மிதிச்சான், விஜய் போட்டோ கிழிச்சான், மீண்டும் அடிச்சான். எங்கடா அவன்? உள்ள தின்னுட்டு இருக்கான்பா. டேய் இவ்வளோ நாள் வீண் வம்புக்கு போனதெல்லாம் போய் இப்போ வீட்டில் இருக்க பொருளை வச்சு வாங்கி திங்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துச்சா உனக்கு? திருட்டுத்தனம் வந்துருச்சா? அப்பா வால் டியூப் கால் வச்சு பூணு ஊத்திதான்ப்பா பயங்கரமா வலிக்குதுப்பா. ராஸ்கல் செய்வான். கொடுவாளை வச்சு மிரட்டுற அளவுக்கு பெரிய ரவுடியாடா நீ? வாய் திறந்து ஏதாவது பேசுறா. வாய் திறந்து பேசு. குரு எனக்குன்னு வந்து புள்ளையா பிறந்தான் பாரு. உன்னாலதான்டா எனக்கு எங்க போனாலும் தலை குனிவு. நீ எல்லாம் எங்கடா இருக்க? உன்னால திருத்தவே முடியாடா ராஸ்கல். இது வட்டிடா. ஏண்டி காலையில போனவ இப்பதான் வர? போன வேலை முடிஞ்சதானே வர முடியும். வெங்காயம் உன் குடும்பத்துக்கு வருஷம் பூரா வேலை பார்த்தாலும் ஓயாதுடி. ஆமா என் குடும்பத்தை நோனே சொல்லனா உங்களுக்கு தூக்கமே வராதே. டேய் பெரியவ எங்கடா? அப்பா அடிச்சிட்டாருன்னா எங்கேயோ போயிட்டாமா. ஏங்க இவர மாதிரி அவரும் உங்களுக்கு புள்ள தானே? எப்ப பார்த்தாலும் அடிச்சிட்டே இருக்கீங்க. அதுக்காக அவன் என்ன பண்ணாலும் பார்த்துட்டு பேசாம இருக்க சொல்றியா? ஒரு நாள் நம்ம தப்பா இருக்கோம்னு அவனுக்கே தெரியும் போது என்ன ஏன்ப்பா அடிச்சு வளர்க்கலன்னு என்கிட்டே வந்து கேட்டா மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுக்குவேன்? சின்ன தப்பு தானேன்னு கண்டுக்காம விட்டா நாளைக்கு எது சரின்னு அவனுக்கு தெரியாம போயிடும். இவன் சின்ன வண்டி, அவன் பெரியவன். இவனுக்கு தாங்க அவன் பெரியவன், ஆனா அவனும் சின்ன பையன் தாங்க. டேய் எப்படா போனா? மதியம் அடி வாங்கிட்டு இதுக்கு போறேன்னு போனாமா. சோறாக்காம எங்கடி போற? தேர் இழுத்து தெருவில் விட போறேன். கொலஞ்சி கொலஞ்சி எங்கடா போனே? கொலஞ்சி 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 டேய் அடி வாங்கி கொலஞ்சியை பாத்தியாடா? ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நோ சீயிங் ஆண்டி. இவ வேற. வேணி நில்லடி. நீலவேணி உன் மாமனை எங்க பார்த்த? அவன் எங்க தாத்தா எங்கச்சி ஊரு சுத்திட்டு இருப்பான். சரி இந்நேரத்து நீ எங்க போயிட்டு வர? ஆயா வீட்டுக்கு. உன் மாமனை பார்த்தனா உங்க அம்மா தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லு. சரியா? சரிதா. எங்க போனானோ? கொலஞ்சி கொலஞ்சி அத்தை. என்னடி? கொலஞ்சி
டேய் எங்கடா போன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டேய் என்னடா அப்பா அடிச்சிட்டாரா? பாருடா. நானும் ஒரு புள்ள தானம்மா, எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சிட்டு இருக்காரு. டேய் அப்பா தானே அடிச்சாரு. எனக்கு அப்பா வேணாம், போமா. டேய் அப்படி சொல்லக்கூடாதுடா. நீ தப்பு பண்ணல, அதுதான் அப்பா அடிச்சாரு. இனிமே நீ தப்பு செய்யக்கூடாது, சரியா? அவனுதான் தப்பு பண்றான், கூப்பிட்டு வச்சு சொல்லி தராரு. நல்லா கொஞ்சம் வேண்டியது. சரி அழாதடா. அட போமா. நீ ஏமா அவரை கல்யாணம் பண்ண? வேற யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு ஒரு நல்ல அப்பா கிடைச்சிருப்பாங்கல்ல. ஏய் நான் அவரை கல்யாணம் பண்ணனால தான்டா நீ எனக்கு புள்ளையா கிடைச்ச. என் செல்லம். சாப்பிடலாமா? வீட்டுக்கு போலாமா? வா போலாம். வேணி நேரத்துக்கு வீட்டுக்கு போனோம், சரியா? சாப்பிட்டியா நிலவேணி? டேய் வாடா. நேற்று அத்தனை அடி வாங்கிட்டு மறுபடியும் கக்கூசுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஊர் சுத்த போயிட்டான் பாத்தியாடா? அவன் ஒன்றும் ஊர் சுத்த போல, பின்ன ஊருக்கு வெளியில இருக்க ஒத்தப்பாறைக்கு போயிடுவான்ப்பா. அங்க எதுக்குடா போறான்? இங்கே எவ்வளோ அடிச்சாலும் அடிக்கும் போது அழ மாட்டான்ப்பா. யாருக்குமே தெரியாம அங்கே போய் பயங்கரமா அழுவான். நேற்று அவனை நிறைய அடிச்சிட்டோமாடா. ஆமாப்பா. இனிமே அவன் என்ன தப்பு பண்ணாலும் அடிக்கவே மாட்டான்டா. நிஜமாவாப்பா? ஆமாடா. I'm going to coming டா. கிளம்பலாமா? டே மாப்பிள, உங்க அக்கா என்ன வாங்குறான்னு கேள. வேணாமாமா, அக்காவை தூரத்துல இருந்தே பாத்துக்கலாம். பக்கத்துல இருந்து ருத்ர தாண்டவம் வந்துச்சுன்னா என்னால தாங்க முடியாது மாமா. அது அடிக்கிறது கூட தாங்கிக்கலாம், ஆனா அதோட மூஞ்சிய அவ்வளோ க்ளோஸ் அப்ல பாக்குறப்ப காஞ்சூரின் பேய பாக்குற மாதிரியே இருக்கு மாமா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். டே மாப்பிள, இந்த மாமா இருக்கும்போது உன் மேல ஒரு துரும். மாப்பிள, மாமன் காதல் உன்னை நம்பி தானடா இருக்கு. ஆனந்தி உனக்கு அசலத்திய நண்பனுக்கா? நோ, நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். கொஞ்சி do something டா. மாமா, நாளைக்கு அக்காட்ட போய் மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவின்னு ரெண்டுல ஒண்ணு கேட்டுரு மாமா. உங்க அக்கா அடிப்பாளடா. உன்னெல்லாம் கொலையே பண்ணல, தப்பே இல்ல மாமா. சென்டிமெண்டால தாக்கு மாமா. அராஜகம் பண்ற ஆம்பளைங்களை விட அழுது கஞ்சுற ஆம்பளைங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அழுக வரதுக்கு என்னடா பண்றது? வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு, வந்துரும். உங்களுக்கு ஐடியா மட்டும் தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு காது குத்து பண்ணி வைப்பாங்களா? இந்த பாரு சீனி மிளகா, இத கண்ணுல தேயி, உன் கண்ணுல தண்ணி வரும், அக்காக்கு காதல் வரும். என்னடா ஓப்பனிங் சீன் ஹீரோ மாதிரி முதுகு காமிச்சு நின்று இருக்கோம் மாமா? 4 நாளா மாமா உன் நினப்புல சோறு திங்காம கட்டுல குப்படப்படுத்து அழுதுட்டு இருக்கு. சும்மாவே அது மூஞ்ச பார்க்க சகிக்காது. இதுல 4 நாளா அழுதுவீங்க மூஞ்ச, நாளா எப்படி காப்பாத்திட்டு இருக்க முடியும்? இதான் சோறு திங்காம 4 நாளா அழுதுட்டு இருந்துச்சு. நம்புற மாதிரி இல்லையே. உன் மூஞ்சி பார்த்தா கூட தான் லவ் பண்ற மாதிரி இல்ல. நாங்க நம்பல. நம்பலனா நீயா பாருக்கா மாமா. திரும்ப மாமா. யோ என்னையா ஃப்ரெஷ்ஷா நின்றுட்டு இருக்கிற? டக்குன்னு மிளகா நேசி கண்ணு தேயா. ஏய், எவ்வளவு மிளகா தைக்கிறதுன்னு சொல்லவே இல்லையாடா? யோ என்ன சமையல் குறிப்பு எடுத்துட்டு இருக்கோம், டக்குன்னு மிளகா நெசுக்கி அழியா. பயங்கரமா அழுகுதுக்கா. மாமா, காதலையும் சோகத்தையும் உள்ளே அடிக்க வச்சிட கூடாது, கொட்டிரு மாமா. இத்தனூண்டு மிளகாக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர்றா.
மாமா ஏன் ஓவர் ஆக்டிங் பண்ற? மாப்பிள்ள எவ்வளவு தெரியாம அதிகமா தச்சுடா கண்ணே திறக்க முடியல. அங்க இங்க ஓடி காலி இது கிடைப்பியா? மூஞ்ச ஊத்திட்டு அழுது மேட்ச் பண்ணியா? பூங்கொடி யோ மாமா அக்கா அந்த பக்கம் இருக்கியா? எங்கடா பூங்கொடி? தென்னை வரவா தப்புச்சுடா சாமி. பூங்கொடி நீ பிறந்தப்போ உனக்கு பொண்டாட்டி பிறந்திருக்க பாருன்னு எனக்கு காமிச்சாங்க பூங்கொடி. ஆனா உனக்கு நீ ஒழுங்கா சாப்பிடலனா புள்ள பிடிக்கணும் புடிச்சு கொடுத்துருவான்னு என்ன உங்ககிட்ட காமிச்சாங்க பூங்கொடி. நானும் நிஜமாலுமே புள்ள பிடிக்கிற மாதிரிலாம் நடிப்பேன். நீயும் பயத்திலேயே சாப்பிடுவ. நீ என்னாலதான் சாப்பிடுறேன்னு எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். வளரவே இல்லையாடா? என் காதல் நெசம் பூங்கொடி. சீக்கிரமா ஒரு பதில சொல்லு பூங்கொடி, இல்லனா நான் சத்தியமா செத்துருவேன். தயவு செஞ்சு அத பண்றா. 6 அடி வளர்ந்த ஆம்பளை இப்படி அலறது நல்லா இல்ல மாமா. அப்ப 1 அடி வளர்ந்த 4 தான் நல்லா இருக்குமா? என்ன பாரு மாமா. பூங்கொடி நீ ஏன் நினைச்சாலும் ஏன் நானே நினைச்சாலும் உன்னை என்னால பார்க்க முடியாது பூங்கொடி. ஏன்னா அந்த அளவுக்கு என் கண்ணுல வலி இருக்கு. கண்ணுல வலி இருக்கா? நெஞ்சில வலி இருக்கிறதாக்கா மாமா அப்படி சொல்லுது. சரி நான் உன்னை கட்டிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். அது என்னக்கா கண்டிஷன்? நையாண்டி படம் பாத்தியா? எது சிவாஜியும் பத்மினி அம்மாவும் நடிச்சாங்களா அந்த படமா? அது தில்லானா மோகன் நம்பாள் மாமா. இது தனுஷ் நடிச்சது. நம்ம தான் பார்த்தோம்லக்கா. நீ சொல்லு. அதுல தனுஷ் ஒரு கிணத்தை தாண்டுவார்ல? ஆமா. அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற மொட்டை கிணத்தை உன் மாமன் தாண்டிச்சுன்னா நான் அதை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுக்கு அவனை ஸ்ட்ரெயிட்டா சாகவே சொல்லிருக்கலாம். யோ மாமா, மிளகாக்காரன் இன்னுமா வேலை செய்யுத? இன்னும் ஏயா கண்ணில் தண்ணி வருது? இது நீலி கண்ணீர் இல்லடா மாப்பிள்ள, நஜ கண்ணீர். மாமா நிஜமாலுமே அழுவுறேன்டா. சீனை முடிச்சதுக்கு அப்புறமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண. எங்க அக்கா தான் இங்க இல்லையே, அப்புறம் ஏன் அழுவுற? ஏண்டா உங்க குடும்பத்துல யாருக்கும் மனசாட்சியே இல்லையாடா? எட்டி பாடுறா. ஏண்டா எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் விட்டுட்டு தேடி பிடிச்சி நையாண்டி படத்தில் தனுஷ் கிணத்தை தாண்டனா நீயும் தாண்டு உன்னை கட்டிக்கிறன்றா. உங்க அக்காளுக்கு என்ன வெள்ளத்தனம். எல்லாம் என் நேரம்டா. யோ உன் நேரம் நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படு. நல்ல வேலை எங்க அக்கா குருவி படத்தை மறந்துடுச்சு. ஏன்டா அந்த படத்துல ஹீரோ குருவி பிடிப்பானடா? கிணத்துக்கு அது எவ்வளோ பரவாயில்லையாடா? ஆஷாக்கு அப்புறம் நீ வேற படமே பார்க்கல போல இருக்கு. சரி அதை விடு. 2 மாசத்துக்கு முன்னால நம்ம ஊர் கொட்டாயில தெலுங்கு டப்பிங் படம் நானும் அக்காவும் பார்த்தோம். அதுல குண்ட கொழு கொழுன்னு ஒரு ஹீரோ மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டு அப்படி நின்னு அப்படி கத்தி அப்படி தொடைய தட்டி அப்படி கைய சுழட்டினார்னா ட்ரெயினா பின்னால போகும் தெரியுமா? ஐயோ அப்படின்னா ட்ரெயின் எப்படா பின்னாடி போகும்? போச்சே மாமா, படம் ஹிட்டு. இப்ப சொல்லு, ட்ரெயினா கிணறா? கிணறே ஓகே தான்டா மாப்பிள்ள. அது அனுமாரு வங்க கல்லே தாண்டாரு. நீ இந்த சின்ன கிணத்தை தாண்ட மாட்டியா மாமா? டேய் கிணத்தை தாண்ட வழிய சொல்றா. நாளைக்கு பச்சாய் கோயில்ல பெரியப்பா கெடா வெட்டி பொங்க வைக்கிறாரு. நல்லா மூக்க முட்டை கறியை தின்னுட்டு தெம்பாவா. நாளானிக்கு சொல்றேன். அந்த வாயிலா ஜீவன் யாருக்கு தான் என்ன பாவம் பண்ணுச்சு? நீ மட்டும் ஊன்னு சொல்லு பூங்குடி. உன் ஆட்டை நான் காப்பாத்தி வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுறேன். என்ன சொல்ற? நீ கிணத்தை தாண்டிட்டியா? நாளைக்கு உன்னை யார் காப்பாத்த போறானே தெரியல. நீ ஆட்டை காப்பாத்த போறியா? என்னம்மா இன்னைக்கு ஆடு நாளைக்கு நீயா?
நம்பி கோயிலுக்கு வந்ததே பெரிய விஷயம்தான். என்னடி நேற்றை விட இன்னைக்கு அளவு கொஞ்சம் கூடுதலா தெரியுது. பவுடர் அடிச்சாக்கும். இப்ப என்ன காரியம் ஆகணும்? ஆமா, பெரிய கலெக்டர் அம்மா இவங்க காக்கா பிடிச்சி காரியம் சாதிக்கிறாங்க. நிஜமா தாண்டி பந்தியில் உங்களுக்கு நெஞ்சு கறி வைக்கிறீங்க. ரொம்ப குனைக்காத, கழுத்து சுலுக்கிக்க போகுது. கல்ல தூக்கிட்டாலும் அவருக்கு இன்னும் லுங்கியே ஒழுங்கா கட்ட தெரியாது. நீ ஏதும் கட்டி விட்டியா? கட்டி விட்டனா இல்லையான்னு கேளுமா. எல்லாம் வாங்க சாமி கும்பிடலாம். முடிஞ்சா? என்னமோ சொன்னாங்க, கோயிலுக்கு போக மாட்டோம், குங்குமம் வைக்க மாட்டோம்னு வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சாமி சோத்தை மட்டும் வந்து திங்குறாங்க. இவனுங்க கொள்கை எல்லாம் கறி சோத்துல குறைஞ்சு போயிரும் போல இருக்கு. பங்காளி முறைக்கு மரியாதை வச்சு கூப்பிட்டுருக்கிறேன். வந்தமா கைய நினைச்சமா கழுவணுமா போனமான்னு இருக்கணும். என்ன வேலைப்பா? போன பக்கமெல்லாம் கோளாறு சொல்றதே உனக்கு ஒரு பொழப்பா போச்சு. மதிச்சு கூப்பிடுற இடத்துல அசிங்கதம் பண்ணாதப்பா. பில்டப்லாம் பலமா இருக்கு. அங்கிள் கிணத்தை தாண்டிடுவானாடா? கிணத்தை தாண்டதுக்கு ஐடியா தரீங்க. அப்படி என்ன தாண்ட ஐடியா தந்த? மாமா, இவ்வளவு பெரிய கிணத்தை தாண்டுனா ஒண்ணு நீ சூப்பர் மேனா இருக்கணும், இல்ல ஸ்பைடர் மேனா இருக்கணும், இல்ல நம்ம சூப்பர் ஸ்டாரா இருக்கணும். அதுவும் இல்லைன்னா சும்மா இருக்கணும். யோ, கிணத்தெல்லாம் தாண்ட முடியாது மாமா. என்னடா மாப்பிள்ள இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? அப்ப அந்த மாமன் காலேஜ் ஜெயிக்க என்னதான்டா வழி? ஒரு ஐடியா இருக்கு மாமா. என்ன ஐடியாடா அது? అక్కడే చూడు. பூங்கொடி மானம் கெட்டவனே, இதுக்கு நீ கிணத்திலே வந்திருக்கலாம். நீ வருது போனா போதுண்டி நாளைக்கு வேணா காஷ்மீர் ஆப்பிள் வேணா நீ சிரிச்சா புஷ்டியா வேண்டி ஒன்னால தூக்கம் கெட்டு உள்ளூரில் பேரும் கெட்டு ஒட்டாத கொஞ்சம் போல நானும் காஞ்சி நின்ன லவ்லி வேணா 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 வருது போனா போதுண்டி
சாச்சிக்குவேன் மேல மெட்ட போட்டு கால் மேல கால் போட்டு தோல் மேல சாச்சிட்டு தட்டுவட வாங்கி திம்போம் விட்டு விட்ட காதல் படிப்போம் மேட்னி ஷோவுக்குள்ள மிச்ச சொச்ச வெளிச்சத்தில இச்சை இச்சை நாம கொடுப்போம். ஃப்ரெண்ட் கார்டனை ஏமாத்திச்சு ஃப்ரெண்ட். என்றாச்சு? ரிசல்ட் வந்துருச்சு. நான் ஃபெயில் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட். நீ ஏமாந்துட்டு இல்லாத அந்த ஆளு மேல ஏன்டா பள்ளி போடுற? பாவம். வியாக்கணம்லாம் நல்லா பேசுறீங்க ஃப்ரெண்ட். கார்டனை ஏமாத்துறது கூட என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் நான் பாஸ் ஆயிடுவேன்னு எனக்கே தெரியும்னு சொன்னேன். நீங்கள் என்ன ஏமாத்த ஃப்ரெண்ட் தாங்கிக்கவே முடியல. என்னடா சொல்ற? நீங்களும் ஃபெயில் ஃப்ரெண்ட். நான் ஃபெயிலா? எல்லாம் அந்த சயின்ஸ் பத்தி வேலையா தான்டா இருக்கும். ஸ்கூல் திறக்கட்டும், அவன் என்ன பண்றேன்னு பாரு. ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் சயின்ஸ் வாத்தியார் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறத விட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா இருந்து எப்படி தப்பின்னு யோசிங்க ஃப்ரெண்ட். உனக்கு அது சரியில்லடா. எதுடா? நைட் அப்பா வரட்டும் தெரியும். அஜித் படமா பார்த்தானா ஒருத்தன், அப்ப தேடி தேடி சேத்தானா ஒருத்தன். ஐயோ ஐயோ. டேய், ரிசல்ட்டை பத்தியாடா? நான் பாஸுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடியே நீ ஃபெயிலுன்றதை பார்த்துட்டேன். டேய், நைட் அப்போ வந்ததும் கோழி முட்டை வச்சிடாதடா. சேச்சே, கண்டிப்பா நைட்டு சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ்டா. காலையிலேயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். தெரிக்க விடலாமா? டேய், எத்தனை தடவை சொன்னாலும் அறிவுன்றதே இல்லையா? அதுல என்ன பாலா வருது? இன்னொரு தடவை வாயில விரல வச்ச சூடு வச்சிருவேன் பாத்துக்க. வச்ச பாரு, அப்புறம் தெரியும். வைக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? இரு வரேன். என்னடி அவனோட பிரச்சனை? 3 விசில் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடு, சரியா? நான் மாட்டுக்கு தீனி வச்சுட்டு வரேன். என்னக்கா பண்றா? அவன் விரல்ல சூடு வைக்கிற மாதிரி பயமுறுத்துறதுக்குடா. நிஜமா அக்கா சொல்ற? ஆமாண்டா, வா. டேய், வாயில இருந்து விரல எடுக்கிறியா? இதை சூடு வைக்கட்டுமா? மரியாதையா போயிரு, இல்ல எங்க அப்பாட்ட சொல்லிடுவேன். உங்க அப்பாட்ட சொன்னா நாங்க என்ன பயந்துருவோமா? அப்பா சூப்பர் சூப்பர் பாரு. புடுறா அவனை, புடுறா. டேய், எத்தனை தடவை சொல்றது உன்கிட்ட? சூப்பாதான் சூப்பாதான். ஏண்டா அழுகுற? என்னாச்சு? என்னங்க? ஐயோ என்னங்க? என்னடா? யார் அப்படி பண்ணது? கேளுங்களே. அது வந்து வயசுக்கு வந்து புள்ள கை நீட்டி அடிக்கிறீங்க. அறிவில்லை உங்களுக்கு? எனக்கு அறிவு இல்லையா? பச்சை புள்ள கையில சூடு வச்சிருக்கா. நீ அவளை மிதிக்க வேணாமா? நாலு மிதி. அவனும் வேணும்னு பண்ணலங்க, தெரியாம பட்டுருச்சு. தெரியாம பீத்து பாலாவ. எங்க சின்ன விஷயத்துக்கு பார்த்து விடாதீங்க. எதுடி சின்ன விஷயம்? என் புள்ள கையில அவ சூடு வச்ச சின்ன விஷயம். உங்க அண்ணன் மகளை அடிச்ச பெரிய விஷயம் இல்ல? ஒண்ணு நீ எல்லாம் இங்க வரல, எமட்டி அழுதான் சனியனே. போய் தொலை. நான் காட்டு மிராண்டியா? பச்சை புள்ளடி அவன். அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என் கூட மோதிரியா நீ? இனிமே உன் குடும்பத்துல ஒரு நாய் இங்க வரக்கூடாது. என்ன சொன்னீங்க? யார நாய் சொன்னீங்க? இது உங்க வீட்டுல யாராவது செஞ்சிருந்தா இப்படி சொல்லிருப்பீங்களா? என் குடும்பம்னா உங்களுக்கு இறக்காம போச்சு. ஆமாடி,
இலக்காரன் தாண்டி. எனக்கு ஒரு பிரச்சனை உன் குடும்பத்துல இருந்து எவன் வந்தான்? எவனை பார்த்தாலும் எரியுது எனக்கு. அவ்வளவு எரிச்சல வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் பொய்யா சிரிச்சிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா, அப்படிதான். போ. அப்போ இவ்வளவு நாள் வேஷம் போட்டுட்டு இருந்திருக்கீங்க. ஏய், ஊருக்குள்ள நான் மட்டும் தான் அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள அசியமா இருந்திருக்கீங்க. மனசுக்குள்ள ஒண்ணு, வெளிய ஒண்ணு. இது போட்டுக்கிட்டு வியாக்கரம் வேற பேசுறீங்க. வேணாண்டி, வேணாம். சும்மா இருங்க. போயிரு அந்த பக்கம். நீங்களும் ஒரு சராசரி ஆம்பளை தாங்க. இத்தனை வருஷம் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளோட குடும்பம் நடத்திருக்கேன்னு நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏண்டா அந்த உருவத்தில் வாங்கிட்டு சொன்னா எந்த உருவத்திலடா வாங்கியாந்த? காரமே இல்லை. ஏமா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? வெத்தலையில காரம் இல்லை, சுரக்கால உப்பு இல்லைன்னுட்டு பொண்ணு கொடுக்காதேன்னு அப்பவே சொன்னேன். நீ கேட்டியா? என் பேச்சுக்கு எந்த மரியாதை இருக்கு? எல்லாம் அந்த மனுஷனோட போச்சு. உங்க அப்பா இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? என் ராசா அம்மாவராசே இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? என் புள்ளதான் இப்படி வாழாம வந்து உக்காந்து இருக்குமா? இப்ப இந்த ஒப்பாரி நேரத்துல உன்னை கோடு ஊசியில குத்து கொண்டுருவேன். ஆமா, கொல்லாலும் கொல்லுவான், கொலகால பாதி. நம்ம எதுவும் பேசக்கூடாது. இப்ப என்ன புஷ்பாச்சு? ஊர் உலகத்துல எந்த புருஷன் பொண்டாடி மேல கை வைக்காம இருக்கான்? இதெல்லாம் ஒரு விஷயம் வீட்டு விட்டு வரலாமா? ஊர்ல இருக்கிற மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்லைன்னு என் புருஷன். கல்யாணம் ஆன நாள் இந்த சிம்பி கூட பேசாதவர். ஆனா நேத்து சரி விடுமா, ஏதோ கோவத்துல அடிச்சிட்டாரு. என்னதான் பகுத்தறி பேசினாலும் அவரும் ஆம்பளை தானே. ஆமாலாம் எங்க அம்மா கை நீட்டி அடிச்சிடுவாரா? என்னதான் அடிச்சிட்டு இருந்தாரு, பொறுத்துக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மா மேலாம் கையை வச்சாருன்னா நல்லா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என்ன அடி தெரியுமா? எனக்கே வலிக்குது. டேய் நீ சின்ன பையன், சும்மாறா. என்ன சும்மாறா? அவர் எங்க அம்மா மாட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பாரு, நீங்களும் தப்புலன்னு சொல்லுவீங்க. அப்புறம் யார் எங்க அம்மாக்காக பேசுறது? உங்களுக்கு வேணா உங்க தங்கச்சி பெருசா இல்லாம இருக்கலாம், எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே. எங்க அம்மாக்கு எதோ தாங்க முடியாது. எல்லாம் இவளால வந்தது. அவன் விரல சூப்பரான், எதையோ சூப்பரான். உனக்கு என்னடி? அதுக்காக வயசுக்கு வந்த புள்ளைய கை நீட்டி அடிக்கிறதா? அவரு பொண்டாட்டிய அடிக்கட்டும் பிடிக்கட்டும், இன்னொருத்த மூட்டு பிள்ளைய கை நீட்டினா என்ன அர்த்தம்? இனி எங்கேயாவது அந்த வீட்டு பக்கம் போட்டோம், காலை உடைச்சு போறேன். இனிமே தான் நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு அந்த சம்மந்தம் இல்லையா? அப்புறம் வச்சுக்கிறாங்க போகுது. டேய் சும்மாறா, பெரியவங்க பேசும்போது. ஏமா நான் வேணா மச்சாங்கிட்ட பேசி பார்க்கட்டா? எனக்காக யாரும் அவர்கிட்ட போய் பேச வேண்டாம். செஞ்சது தப்புன்னு ஒன்று அவரா வந்து என்னை கூப்பிட வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு போற மாதிரி இல்லை. இனிமே இதை பத்தி யாரும் பேச வேண்டாம். ஏ சித்ரா, அந்த டிவியை போடுறியே, சீரியல் போடுவாங்க பார்க்கலாம். செய் யூ மாமா செய்.
என்னையா இது? ஏய் மாப்பிள யாரும் இல்லையே. யாரும் இல்லையா? கருமம் பிடிச்சவனே நான் இருக்கேயா? மூடியா? அட விட்றா மாப்பிள. சரி வா போலாம். எங்க? உங்க அக்காவை பார்க்க. வாங்க மாப்பிள. என்ன இந்த பக்கம் காத்து வீசுது? அது ஒண்ணு இல்லைங்க மாமா. கொழிஞ்சி காத்தாந்து வயித்தால போதுங்களாம். வாட ஆஸ்பத்திரிக்கு போலாம்னா பெரியப்பா வீட்டுல ஓமத்துல இருக்கும். அதை குடிச்சா சரியா போயின்னு அடம் முடிக்கிறாங்க. இப்ப அப்புறம் மாப்பிள இருக்கு. ஏண்டா உனக்கு வயித்துல கோளாறு, உங்க அப்பா நாத்தாளுக்கு மண்டையில கோளாரா? ஏங்க புஷ்பத்தை எதுவும் சொல்லாதீங்க. கை நீட்டி அடிச்சது உங்க தம்பியோட தப்பு. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள வந்திருக்காரு கையில விளக்கு மாதிரி வச்சு. அடிச்சு கீழே போடு. குழஞ்சிக்கு வயித்தால போதா அந்த ஓமத்தரத்தை எடுத்து கொடு. ஏய் பூங்கொடி, குழஞ்சிக்கு வயித்தால போகுதா அந்த ஓமத்தரத்தை எடுத்து கொடு. நான் ஆட்டை பிடிச்சு கட்டிட்டு வரேன். அட எதுக்கத்த சிரமம், நானே போய் எடுத்துக்கிறேன். அப்பா வந்துடுவாரு. அம்மா வர சத்தம் கேக்குது. கேட்கட்டும். உனக்கு வேற வேலை இல்லையா? என்ன மாப்பிள உங்கடி கொடுத்தாளா? கொடுத்தா நிறையவே கொடுத்தா. நிறைய கொடுத்தாளா? எதா கொடுத்தாலும் அளவா கொடுக்கணும் மாப்பிள. அப்பதான் அது நல்லா வேலை செய்யும். இப்பவே நல்லா தான் பெரியப்பா வேலை செஞ்சிட்டு இருக்க. அதானே, அதெல்லாம் என் பொண்ணுக்கு எப்பப்ப எவ்வளவு கொடுக்கணும் நல்லா சொல்லி கொடுத்தானே வளர்த்திருக்கேன். சரியா தான் கொடுத்துருப்பா. விளங்குச்சு. மாப்பிள நாளைக்கு ஒரு வாட்டி வந்து குடிச்சிட்டு போயிருங்க. திரும்ப நாளைக்கு வேறையா? இப்ப கொடுத்ததே என்ன 1 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போல. மாமா வந்த வேலை சிறப்பா முடிஞ்சது இல்ல, வா போலாம். மாப்பிள கால் தருக்குது பாருங்க, உட்காருங்க தண்ணி குடிச்சிட்டு போலாம். ஏ பூங்கடே தண்ணி வேணாம் கொடு மாப்பிளைக்கு. மறுவழி பெருப்பா. ஸ்லோ மோஷன் வரியா? அப்பா அப்பா கோழி கொஞ்சம் பறந்து தூக்கிட்டு போகுதுப்பா. இங்கம்மா ஆனா பருந்தும் கோழி குஞ்சு இங்க இருக்கு, அங்க தேடுங்க. உருப்பட்டுரும். மாமா எனக்கு வயிற்று வலி போய் நெஞ்சு வலியும் வந்துடும் போல இருக்கு, வா போலாம். நம்ம ஏன்டா இவ்வளவு சீரியஸா இருக்கும்? நம்ம எதிரி வீட்டுக்கு திருட வந்திருக்கோம்டா, அதுக்குதான். நம்ம மூஞ்சில ஏன்டா வரைஞ்சிருக்கோம்? நம்மள யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது, அதுக்குதான். என்னத்தான் தூரத்துல இருந்து பார்த்தாவே கண்டுபிடிச்சலாமேடா. போடா. பாத்தியாடா, தலையை கிழிச்சிட்டு தளபதி ஒட்டி இருக்கான். இதெல்லாம் அந்த ஆளுதான் அவனுதும். இவங்களுக்கு இவ்வளவு துணியாடா? எங்க அம்மா அங்க மாத்துறதுக்கு ஒரு துணி இல்லாம இருக்கு. ஆமாண்டா. சொந்த வீட்டுல திருட வச்சுறாங்க அப்பா. அதையும் எடு. காக்காவை கரை பணமால விழுந்துச்சு. இருந்தாலும் கொழிஞ்சு வாக்கு சுத்தன்னு காட்டணும்ல. பாடுறா, உங்க அப்பா மயில் பொம்மைலாம் வாங்கி தந்திருக்காரு. என்ஜாய்.
எனக்கு ஒரு பெரிய சந்தேகம்டா நண்பா. நம்ம ஃபெயில் ஆயிட்டங்கிற சோகத்தோட நம்ம கூடவே இருக்க நம்ம நண்பனும் ஃபெயில் ஆயிட்டங்கிற சந்தோஷம் தான் பெருசா இருக்கு. ஏன்டா நான் ஃபெயில் ஆனதுக்கு எங்க வீட்ல இருந்திருந்தா எங்க அப்பா என்னை கண்டிப்பா உரிச்சு எடுத்துருப்பாருடா. அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே வெறுப்புடா. நான் என்ன பண்ணாலும் அவருக்கு தப்பா தான்டா தெரியுது. நீ எங்கேயாவது என் கண்ணில் சிக்கிட்டோம் வச்சுக்கிறேன். ஆயிரம் தான் இருந்தாலும் பொம்பளை கை நீட்டி அடிக்கிறது தப்பு இல்லையாப்பா? தப்பு தான். நான் ஏதோ கோவத்தில் என்ன மாரி கை நீட்டிட்டேன். ஆனால் என்னை பற்றி என்னை விட அவளுக்கு தான் நல்லா தெரியும். அவள் இப்படி புணக்கிட்டு போகலாமா? அதெல்லாம் வாஸ்தவம் தான்ப்பா. பொம்பளைங்க தான் ஆகும்னா பொத்துக்கிட்டு வந்துடுமே. நாம தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். நாமளும் கூட சேர்ந்து மல்லு கட்டினா அப்புறம் குடும்ப நேரத்துக்கு ஆகிறது. நல்லதோ கெட்டதோ நடந்து போச்சு. 4 வார்த்தை சொல்லி போய் கூட்டிடுவா போ. போனவளுக்கு வர தெரியாதா? வருவா. என்னடா இத்த பெரிய கல்ல கையில வச்சிருக்கிற? அந்த ஆளு கூட என்ன சேர்த்து வைங்கன்னு எங்க அம்மா உங்ககிட்ட சிவாரிசு கேட்டுச்சா? ஒண்ணு மண்ணா இருக்கும்போது எதுவும் தெரியாதுடா. கெட்டது நடக்கும் போதுதான் சொந்த பந்தம் கூடல கஷ்டம் தெரியும். ஒரு மண்ணு எங்களுக்கு தெரிய வேணாம், நீங்க உங்க வேலையை பாருங்க. வந்துட்டாரு. நம்ம ஊருக்கு சினிமா ஷூட்டிங் கம்மிண்டா நண்பா. யாரா ஹீரோ? விஜய் வராராமா? அட இல்லைங்கக்கா, அசீத் வராராமா. எம்ஜிஆர் வரலையா? நமிதா வருமா? வந்தானா நல்லா இருக்கும். அப்ப யார் தாண்டா வரா? ஒரு வெள்ளக்காரங்கிட்ட நீ தமிழ்ல பேசுவியாடா? ஆக்சுவலா அந்த டேட்ல வந்து நான் சுவிட்சர்லாந்துல இருப்பேன் சார். சார் நீங்க எதுவா இருந்தாலும் என் மேனேஜர் விஜய் கிட்ட நீங்க பேசிக்கங்க. இந்த ஏய் இதுக்கப்புறம் அவர் பேசினாங்க நான் போன கொடுத்தேன். குட் மார்னிங்ண்ணே. சென்ட்ராயன், என்ன இது? என்னண்ணா? என்ன சென்ட்ராயன் இது? கொடண்ணே. அது கொடன்னு எனக்கு தெரியும் சென்ட்ராயன். அது ஏன் ராத்திரில பிடிச்சிருக்கீங்க? மூடர்குடம் 2 சாங் 5 டேக் 1. உலகத்தின் முதலினம் நாங்க, மனிதத்தின் மறுபெயர் நாங்க. கல் தோன்றி மண் தோன்ற அந்த காலத்தில் பிறந்தவன் நாங்க. எம் மரபில் ஜாதிகள் இல்லை, எம் குலத்தில் பேதங்கள் இல்லை. சமத்துவத்தின் பிள்ளைகள் நாங்க. தலனிமிதே நடப்போண்டா. தமிழண்டா, பச்சை தமிழண்டா, தமிழண்டா, பச்சை தமிழண்டா. ஆதிக்க உணர்வை யாரு தெரிவோம்? தெரியாத இங்கிலீஷ்காரங்கிட்ட தமிழ்ல பேசக்கூடாதுன்னு தெரிஞ்ச உனக்கு இங்கிலீஷ் தெரியாத பச்சை தமிழங்கிட்ட இங்கிலீஷ்ல பேசக்கூடாது. என்ன தெரியாம பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவன் தமிழன்தான். யாவும் ஊரே யாவரும் கேளு சொன்னவன் தமிழன்தான். கல்வி செல்வம் கொண்டு வாழ்ந்தவன் தமிழன்தான். எல்லை இவனுக்கு இல்லை உலகம் மட்டும்தான். சில எட்டு திட்டங்க தீட்டு சட்டங்க சுட்டு பொடியாக்கு. தமிழ் பாட்டு சத்தங்க சிட்டு குருவிகள் தேசிய மொழியாக்கு. ஆதிக்க உணர்வை யாரு தெரிவோம்? அன்புக்கு மட்டும் அடி பணிவோம். தமிழண்டா, பச்சை தமிழண்டா.
உலகத்தின் முதலினம் நாங்க, மனிதத்தின் மறுபெயர் நாங்க, கல் தோன்றி மண் தோன்றா அந்த காலத்தில் பிறந்தவர் நாங்க. எம் மரபில் ஜாதிகள் இல்லை, எம் குலத்தில் வேதங்கள் இல்லை, சமத்துவத்தின் பிள்ளைகள் நாங்க, தரணி மிதேன போண்டா. இவனுக்குலாம் அந்த பாட்டு கொஞ்சம் ஓவர் தான்ப்பா. Back up. லெனின் ஏடா உடம்பு சரியா? ரசிக்குதுப்பா. நண்பா, வெள்ளைக்காரனை தோத்துட்டு சுதந்திரம் வாங்கணும், வெள்ளைக்காரனை தோத்துட்டு சுதந்திரம் வாங்கணும். நம்ம வரலாற்றையா தொண்டை தண்ணி ஒத்த கத்தும் போதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலரா. ஆனா சுதந்திரம்னா என்னன்னு எனக்கு இப்பதான்டா புரியுது. ஊசா வெள்ளக்காரனை கூட துரத்திடலாம்டா. ஆனா உங்க அப்பா துரத்தவே முடியாதா, பின்னாலே வராரா. இப்ப பாரேன். டாடி வாங்கி என்ன அவன் நவர சொல்றான். கொலை பசியில இருக்கடா. வண்ண கொலை வெறியில இருக்கான்டா. டேய் சொல்ல கேளுடா. ஆ லெஃப்டே, ஆ ரைட்டே. டாடி வாங்கி நவரா. பின்னாடி ரியாக்ஷன் எப்பறா இருக்கு? உன் தம்பி இது வயலண்டா இருக்கு, ஆனா அவங்க அப்பா அது ரொம்ப சைலண்டா இருக்கு. அதான்டா பயமா இருக்கு. எப்படி கேவலமா இருக்குடா. என்னடா சவுண்ட் பேக்ல போகுது? உங்க அப்பா இருந்தாலும் என்னை பார்த்து ரொம்ப பயப்படுறாரா. கோயிங்கடா. அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா. வணக்கம். என்ன மணியா, சேல்ஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு போல. கிராமத்தில் ஹோட்டலை வச்சா யார் வந்து சாப்பிடுவாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருந்த, இப்போ சந்தோஷமா? அட ஏண்ணே, இதோ இந்த முருகனோட பொண்டாட்டி பிரசவத்துக்கு ஊருக்கு போனதால இங்கே வந்து சாப்பிட்றான். அடுத்த மாதம் அவ வந்ததும் இவனும் வரமாட்டான். என்ன வியாபாரம். பிரசவத்துக்கு போன பொண்டாட்டி திரும்பி வந்துருவா, பிரச்சனை பண்ணிட்டு போன பொண்டாட்டி. இனி உனக்கு 2 பெர்மனண்ட் கஸ்டமர் ஷியர். வரட்டா? நல்லா உப்பு புளி போட்டு சாப்பிட சொல்லு. ஏய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டிராக்டர் மேலே ஏறாதுன்னு. ஸ்டேரிங் போயிருண்டா. இப்படி தான் போன வாரம் டிவியை நோண்டி 2000 செலவு வச்ச. இதையும் நோண்டி வை, இதுக்கும் சேர்த்து அழுகுறேன். ஏன்டா இப்படி படுத்துற? இப்போ நான் என்ன பண்ணேன்? சும்மா தானே உட்காந்துருக்கேன். நீ எப்போ சும்மா இருந்திருக்க? ஏதாவது சல்ல பண்றதா உன் வேலையை. இங்க பாருங்க, என்ன திட்டலாம் வச்சுக்காதீங்க. என்ன திட்டத்துக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என் வீட்டில் உட்காந்து எனக்கே உரிமை இல்லைன்றியா? அண்ணா, இப்ப அவனை எதுக்கு திட்டுறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன சொல்றது? அறந்த வலை சுத்திட்டு இருக்கான். மாமனை திட்டக்கூடாதா? உங்க தங்கச்சி பையனை திட்டத்துக்கு தாங்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஆனா உங்க தங்கச்சிக்கு 4 நல்ல வார்த்தை சொல்லி புருஷனோட சேர்த்து வைக்க எல்லா ரைட்ஸும் இருக்கு. இதே உங்க பிள்ளை வந்து இப்படி உட்காந்துட்டு இருந்தா பாத்துட்டு அக்கறை இல்லாமல இருப்பீங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எங்களை தோட்டத்து உறுதியிலே குறியா இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா எங்க அம்மாக்கு தர வேண்டிய சொத்தை தாங்க, நாங்க போயிடுறோம். டேய், அங்கங்க அனாதை குழந்தைங்க அப்பனாத்தெல்லாம் மேங்கிட்டு கிடக்குது. பெத்த அப்பன்ட்ட போறதுக்கு உனக்கு வலிக்குதா? ஆமா வலிக்குதான். எனக்கு அம்மா மட்டும் போதும், அப்பா வேண்டாம். ஏன் கேப்பர்லாம் ஊர் சுத்துறதுக்கா? இங்க பாரு புஷ்பம், நீ போய் உன் புருஷன் கூட சேர்ந்து பொழைக்கிற வழிய பாரு. இவ இங்கே கிடக்கட்டும். என் பையனை இங்க அனாதைய விட்டு என்ன போய் சொல்றீங்களா? நாங்க 2 பேரும் இங்க இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருந்ததுன்னா நாங்க இப்பவே இந்த வீடு விட்டு போயிடுறோம். இவங்க இப்ப யார் பாரம்னு சொன்னாங்க? ஏய் போ. எங்க எடுத்தவங்க ஜம்பல்லாம்.
பாஸ் படம் எப்போ பாஸ் ஆரம்பிச்சிச்சு? அது ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு பாஸ். நம்ம படத்தை கேட்ட பாஸ். பாஸ் வாழ்க்கையில் முதல் தடவை என் மாமன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு தியேட்டருக்கு வந்து ஆளே இல்லாத ஓரத்தில் உட்காந்து படம் பார்க்குறேன் பாஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. யூ கண்டினியூ பாஸ், யூ கண்டினியூ, யூ கண்டினியூ. வா அந்த பக்கம் போய் உட்காரலாம். ஏன் இங்கே ஒரே மூட்டை பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கு. வா. Come on, boss. Come on, come on. பாஸ் உங்களுக்கு என்ன பாஸ் பிரச்சனை? No problem, boss. You continue. Come on, come on. பாஸ் தயவு செஞ்சு. Okay, boss. You continue. You continue. You continue. இங்கேயும் மூட்டு பூச்சி தொல்லை ஜாஸ்தியாக இருக்கு. வா வேற பக்கம் போகலாம். You continue. You continue. பாஸ் இன்டர்வல் விடுவீங்களா பாஸ்? பாஸ் நான் இன்னும் படமே ஆரம்பிக்கல பாஸ். பாஸ் அங்கே ஒருத்தர் சென்சார் எல்லாமே படம் ஓட்டுறான் பாஸ். அங்கே போய் உட்காருங்களேன். 1 ticket 3 படம். சூப்பர் பாஸ். பாஸ் கிளைமாக்ஸ் எல்லாம் சொல்லுவீங்களா பாஸ்? ஓகே பாஸ். யூ கண்டினியூ, யூ கண்டினியூ, யூ கண்டினியூ. ஏய் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெல்லிக்கா கிழக்கா ஏய் இறந்து விட லூசு கையை கம்மி. உங்க அக்காவும் மாமாவும் தியேட்டர்ல என்னென்னமோ பண்றாங்கடா. உங்க அக்கா அவருக்கு கிஸ் எல்லாம் கொடுக்குறா. நீ என்னடானா இங்க ரிவர் பார்த்து எடுத்துட்டு இருக்கற? அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும்டா. இப்படிலாம் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாங்களா இல்ல மேரேஜ் பண்ணிக்கோங்களா? அதே பர்றா சேர்த்து வச்சது நானு. கல்யாணம் பண்ணிக்கலாம் விட்டுருனா சும்மா டார் ஆக்கிட மாட்டேன். ஓ மை காட். என்னாச்சுடா? அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுனா திரும்ப உங்க அப்பா அம்மா ஜாயின் ஆயிடுவாங்க. அப்புறம் உங்க அப்பா டாடி அங்கேயே சாவண்டிதான். அவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா இவங்க பர்றா ஒன்று சேருவாங்க. அறிவு இருக்கு அவனுக்கு. நான் ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளு. நான் எங்க டாடி எங்க மம்மி குழந்தைய பிறக்கலன்னு சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டி செத்த அளவுக்கு தான் இருந்தாங்க. அங்கே வந்த பெரியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையா இருக்க வேண்டியதானே அட்வைஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சிட்டாங்க. அதே மாதிரி உங்க 2 பேருக்கு கல்யாணத்துக்கும் உங்க மம்மி டாடி கம்மிங் ஆகணும்ல. அப்போ யாராவது இந்த மாதிரி புத்திமா சொல்லி சேர்த்துச்சிட்டா என்ன பண்ணுவேன்? எல்லா வீட்லயே ஜாயின் பண்ணி வச்சவங்க கல்யாண வீட்டில் சும்மா இருப்பாங்களா? பேட் திங்கிங். சேர்த்து வச்ச காதலை எப்படி பிரிக்கலாம்னு யோசிக்கிறேன்டா. என்னங்கண்ணா புல்லட் பஸ்ல ஏறுது? பஸ் தான்டா புல்லட்ல ஏறக்கூடாது. இந்தா ஏன் புஷ்பம் வீட்டுக்கார பக்கத்துல இடம் இருக்கே போய் உட்கார. புருஷன் பக்கத்துல உட்காரத்துக்கு என்ன யோசிக்கிற? மா உட்காருங்க.
என்னடா ஆள் இருக்கிறது கூட தெரியாம போற? என்னடா மறைக்கிற? ஆமா சொல்லலாம் நீ அடிப்பா, சொன்னா மாமா அடிக்கும். உங்க 2 பேத்துக்கு நான் மத்தலமா? சொன்னா மாமா அடிப்பானா? ஏன்? என்ன மாமா சரக்கு அடிக்கிறதும் தம் அடிக்கிறதும் தெரிஞ்சா அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீல, அதான். என்னது தண்ணி தம் அடிப்பானா? டேய் உண்மை சொல்றா. நம்பிக்கை இல்லைன்னா பாரு. என்னடா அதெல்லாம்? இது தம் அடிக்கிறதுக்கு, இது சரக்கு அடிக்கும்போது தொட்டுக்கிறதுக்கு, இது கொய்யாத்தல. இது எதுக்குடா? சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டாங்கன்னா நாத்தடிக்காதான். அது மட்டும் இல்லக்கா. ஏண்டா முழுங்குற? சொல்டா. எங்க ஜெயந்தி அக்கா இல்ல? ஆமா. அது மாமாவுக்கு மனைவியாராம், நீ ஸ்டெப்னியாராம். மனைவியார்னா தெரியும், ஸ்டெப்னியார்னா என்னக்கா? நான் அவனுக்கு வப்பாட்டியும். நீ பத்த வச்ச தெரியாம மாமா பத்த வச்சிட்டு இருக்கான் பாரு. ஏய் ஜிங்கிலி, டேய் அக்கா என்ட்ரிடா. தம் அடிப்பியா? இல்லையே. சரக்கு இல்லையே. ஏன்? யார் சொன்னது? வேற யாரு? உன் கூட வச்சிட்டு இருந்த கைப்புல தான். போய் சொல்ற. இருக்கு. அதை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க நீ. ஏ லூசு, இருந்தா தானடி மறைக்கிறதுக்கு. நான் தான் இல்லன்றல்ல. இருக்கு. இல்ல. இருக்கு. ஆமா இருக்கு. என்ன அதுக்கு இப்போ? அப்புறம் ஏன்டா என்கிட்ட இருந்து மறைச்ச? சொல்லு. லூசடி நீ. கூட பிடிக்க மாட்டேங்குதே. ஆளப்பாரு. பூ வண்டுமா இருந்தீங்க, இப்ப எலியும் புனியமா ஆயிட்டீங்க. வந்துருச்சுடா நாட்டாமக்காரக்கா. வாண்டாடா வந்து வம்புல வருது பாரு. என்ன முட்டிக்குச்சா? ஆமாடி முட்டிக்குச்சு. ஏண்டா அவ உனக்கு பொண்டாட்டி, நான் ஸ்டெப்னியா? ஏய் என்னாச்சு உனக்கு? என்னமோ ஆச்சு. கேட்டதுக்கு பதில் ஆமாவா இல்லையா? மாமா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? எட கைய. எல்லா பிரச்சனைக்கும் நீ தாண்டி காரணம். நீயா? ஏய் சாணி பிடிச்சவள. ஏண்டா நீ இப்பவே இப்படி பேசுறியே? கல்யாணம் பண்ணா எவ்வளவு பேசுவ? உன்னை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறதுக்கு கட்டிக்காமலே இருக்கலாம். கட்டிக்காத. நீ கட்டிக்கலாம். ஊர்ல வர பொண்ணு இல்ல எனக்கு. போடி. கையை நீட்டினா கழுத்து எடுத்து 1000 பேர் இருக்கா. பெருசா பேசுறா. சும்மா உப்பு சப்பு இல்லாத விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்கிட்ட. எப்படி ஒர்க் அவுட் ஆயிருச்சுல? இது பத்தாதேடா. என்ன ஃபீல் பண்றியா? லூசு. போன வேகத்திலே திரும்பி வருவா பாரு. அவ வந்தா வராட்டி போறா. நான் சொல்லல? கடவுள் சத்தியமா நீ எனக்கு வேணாடா. ஒளிஞ்சி சக்சஸ். கொளிஞ்சி எங்க பக்கம்? எங்க பக்கம். ஏய் கொளிஞ்சி எங்க பக்கம் தான்? முடியாது கொளிஞ்சி எங்க பக்கம்? கொளிஞ்சி எங்க பக்கம் தான்? கொளிஞ்சி எங்க பக்கம் தான்? ஏய் கொளிஞ்சி எங்க பக்கம் தான்? கொளிஞ்சி எங்க பக்கம் தான்? ஒளிஞ்சி உங்க பக்கம்லாம் நோ பிளேயிங்டா. அவன் பக்கம் யார் பிளேன்? ஐட்டன். இந்த 2 வரல ஏதோ ஒன்று தொடு. நீ இந்த வரல தொட்டிருந்தாலும் கொளிஞ்சி இவங்க பக்கம் தான் பிளேயிங். கொளிஞ்சி காலியா 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 டக்கர டக்கர காலியா டக்கர டக்கர காலியா காலியா டக்கர டக்கர காலியா டக்கர டக்கர காலியா காலியா கொலஞ்சே 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 டேய் டேய் அடி வாங்கி வயத்த பாரு. ஊசா டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? உனக்கு எதுக்கு அடிச்சடா? நேரம்டா. நீங்க போங்க மாமா. யானில நீ இப்படி பண்ண? சிப்ப அங்க வாரு. மாமா
என்ன மாமா வீட்டுக்கு போவோம் ஜாலியாக இங்கே உட்காந்துருக்க? அங்கிள் கடுப்புல சிட்டிங்கடா. டேய் நானே நொந்து போயிருக்கேன். சத்த சும்மா இருங்கடா. ஏன் மாமா? உங்க அக்கா ஊராம்பச்ச கேட்டு என்ன வேணான்னு சொல்லி கழட்டி விட்டு போயிட்டாடா. வாட் நடந்துச்சு மாமா? டேய் காதலுக்கு அது முக்கியம் தெரியுமாடா உங்களுக்கு? ஸ்மால் பாய்ஸ் ஹவு தெரியும்? ஒவ்வொருத்தரும் தன் காதலிக்காக மனசுக்கு பிடிச்ச பொருள் அன்பளிப்பா வாங்கி தராங்களே, அந்த அன்பு சின்னம் அதான்டா முக்கியம். பாவி மாவ அந்த அன்பு சின்னத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாடா. நம்மளாம் ஷாஜகானி மும்தாஜ் நேர்ல பார்த்துருக்க மாட்டா இல்லையே. ஆனா அவங்க காதல் சின்னமான தாஜ்மஹாலை பார்க்கும்போது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஷாஜகானி மும்தாஜ் நேர்ல பார்க்குற மாதிரி இல்ல? அது மாதிரி தானடா இதுவும். மாமா சீன் போரிங். எந்த கார்டு புட்டிங் ப்ளீஸ். மாமா ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வா மாமா. சரி, நானும் இல்லை அவளும் இல்லை, இனிமே எங்க காதலும் இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த காதல் சின்னத்தை கையில் வச்சிருக்க? காதலே இல்லை, காதல் சின்ன மட்டும் எதுக்குடா? இந்த வளையல் மாதிரி அவளையும் தூக்கி போட்டேன்டா. இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னத்த சொல்ல நான் ஒன்னால அழுத உள்ள வேற என்ன நான் சொல்ல. என்னத்த சொல்ல நான் ஒன்னால அழுத உள்ள வேற என்ன நான் சொல்லுவேன் தெரியல. என்னத்த சொல்ல நான் ஒன்னால அழுத உள்ள பார்த்து தூங்காத நானும் ஒய்யாரமா தூங்குவேன். ஒத்த ஆளா ஆனாலும் கூட கெத்தாக நான் வாழுவேன். மனசுல நீதான் நீங்கியதால தாய் தந்தைய நினைச்சேன். ஒரு வரி கூட ஞாபகம் இல்ல உயர்த்த நான் கிழிச்சேன். ஆனா இதுதான் நிரந்தரமா? என்னத்த சொல்ல நான் ஒன்னால அழுத உள்ள வேற என்ன நான் சொல்லுவேன் தெரியல. என்னத்த சொல்ல நான் ஒன்னால அழுத உள்ள. டேய் லெனின் குட்டி எப்படிடா இருக்க? ஏண்டா அம்மாடா? நீதான் எங்களை விட்டு வந்துட்டியே. எனக்கு அப்பா மட்டும்தான், அம்மா இல்ல. டேய் அம்மா இல்லைன்னு சொல்லாதடா. அப்பா என்ன அடிச்சிட்டாருல்ல, அதனால தானே வந்தேன். அப்பா என்ன அடிச்சாரு, அதுக்காக நானும் விட்டு வந்துட்டேனா? எப்போடா உன்னை எதுக்குடா அடிச்சாரு? அது எங்க விஷயம், வெளியில சொல்ல மாட்டேன். சரி கைய அது எப்படி எப்படி இருக்கு? இருக்கு? காசு எடுக்கணும், சாவி கொடுங்க. எதுக்குடா காசு? சொல்ல மாட்டோம், அது எங்க காசு, நாங்க என்ன வேணா பண்ணுவோம். ஆமா என்னமோ பண்ணிக்கங்க. இந்தா ஆனா அப்பா கிட்ட கணக்க கரெக்டா எழுதி வைக்க சொல்லு, சரியா?
டேய் எதுக்குடா வந்தா போடா முதல்ல. சும்மா இருடா. சும்மாவே இருக்க மாட்டியா? கண்டவனெல்லாம் ஏமா பேசிட்டு இருக்கா? யாரா கண்டவன்? அவன் என் புள்ளடா. நான் மட்டும் தான் உன் புள்ள. அவனும் உன் புள்ளனா? நான் உன் புள்ள இல்ல. டேய் சும்மா இருடா. எப்ப பார்த்தாலும் உயிரை வாங்கிக்கிட்டு. லெனின் குட்டி, நீ சாவி எடுத்துட்டு போ சரியா? இது வேற சனிய வரமாட்டேங்குது. அம்மா அப்பா அடிக்கிறாரு தான் நம்ம உன் கூட வந்தேன். நீ அடிச்சுனா நான் எங்கம்மா போவேன்? ஆமாப்பா, அவன் அப்படி பண்ணோன்னே அம்மா அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிச்சுப்பா. நீங்க கூட அப்படி அடிச்சதே இல்லப்பா. சாமி வேண்டாம், சடங்கு வேண்டாம், மாலை வேண்டாம், மந்திரம் வேண்டாம். இந்த தாலி மட்டும் எனக்காக கட்டுங்க. நீ எனக்கு அடிமைன்னு சொல்லி உன்னை எனக்குள்ள கட்டி போடுற விஷயம்தான் இந்த தாலி. நம்ம பந்தத்தை ஒரு கயிறு தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை புஷ்பம். இது உனக்கா எனக்கு புரியுதோ அன்னைக்கு இதை நீயே கழட்டிடு. விடு நண்பா, அப்பா அம்மானா அடிக்கதான் செய்வாங்க. டோன்ட் ஃபீலிங். இது வரைக்கும் எங்கள் அம்மா என்ன அடித்ததே இல்லைடா. எங்கள் அப்பாவுக்கு தான் இது வரைக்கும் என்ன பிடிக்காம இருந்துச்சு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுடா. இப்போலாம் யாரை பார்த்தாலும் என்ன வெறுக்கிற மாதிரியே தோணுதுடா. ஒருவேளை எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நான் தான் ரொம்ப தப்பாக இருக்கணும். டோன்ட் டெரி நண்பா, யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த நண்பன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்டா. அப்பா, அம்மா சாப்பிட்டியான்னு கேக்குதுப்பா. சாப்பிட்டேன்னு சொல்லு. சாப்பிட்டமா அப்பா? ஆ, அம்மா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குதுப்பா. சாப்பிட்டாச்சுன்னு சொல்லு. சாப்பிட்டாரு. அம்மா சாப்பிட்டுச்சான்னு கேளு. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்பா, அம்மாக்கு நான் டாட்டா வச்சேன்ப்பா. சரி. ம். அப்பா, எனக்கு புது சட்டை வாங்கி தரீங்களாப்பா? உனக்கு இல்லாத சட்டையாடா? எந்த மாதிரி சட்டை வேணும் உனக்கு? அப்பா, நான் இந்த சட்டை வாங்கிக்குவாப்பா? அருமடா, போட்டுக்கோ. ஊசா சத்த சும்மா இருடா. வரிகா இந்தாடா. கா குடுக்கா. பிக்கு வரைக்கும் புட்டுக்கா. ஒளிஞ்சி, why stopping டா? நண்பா, வாடா போலாம்.
பூங்கொடி, முறமங்கிற முறையில் ஜெமினி கூட நான் பண்ணது எல்லாமே விளையாட்டு தான். சும்மா அம்பிழுப்பேன், கிண்டல் அடிப்பேன். ஆனால் சத்தியமா எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை பூங்கொடி. அவன் சின்ன வயசில் இருக்கும்போது இருந்தே உன்னை தான் நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். நீ இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. அதே மாதிரி அவன் இல்லாமல் உன்னாலையும் இருக்க முடியாது. தேவையில்லாமல் மனசு போட்டு குழப்பிக்காம அவன்கிட்ட பேசு. கெட்டது தான் நம்மளை தேடி வரும், நல்லதை நம்ம தான் தேடி போகணும். அந்த தெரு பசங்களை எல்லாம் சேர்த்துட்டு விளையாடுறா. டேய் பன்னீரே, எங்க தெரு பசங்க கூட விளையாண்டா குறைஞ்சா போயிருவேன். ஆமாண்டா அடி வாங்கி. உங்களை எல்லாம் பார்த்தா பாமா பழகுனா சாபமா இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஊசா, அது அப்படி இல்லையா? கோயில்ல இருக்கிற சாமி எப்படி எல்லா மனுஷங்களையும் ஒன்னா படிச்சதோ அது மாதிரி நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கணுமா. ஏன்னா நம்ம எல்லாம் ஒண்ணுதானே எங்க அப்பா சொல்லியிருக்காரு. டேய் என்னைய எடுத்து பேசுறியா? டேய் குழந்தை, இது உனக்கு சம்மதம் இல்லாத விஷயம்டா. ஒரு மனுஷன் அநியாயமா அடிக்கும் போது அதை இன்னொரு மனுஷன் தட்டி கேட்கறதுக்கு அவன் ஒரு மனுஷனா மட்டும் இருந்தா போதுண்டா. வேற எந்த சம்மந்தமும் தேவையில்லை. இது எங்க அப்பா சொன்னது. ஏய் அடி வாங்கி, இவனை என்னடா பண்ணலாம்? விட்டுடு நண்பா, சின்ன பையன். அவன் அளவுக்கு நம்ம இறங்கிட்டோம்னா அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நண்பன் பேச்சை கேட்காம போனா அது நட்புக்கு அழகா இருக்காதுல்ல நண்பா. அப்ப விட்டுலாங்கிற. சரி வா போலாம். ஆனா நண்பன் மேல கைய வச்சவன சும்மா விட்டு போனா அது நட்புக்கு அழகா இருக்குமாடா நண்பா? கண்டிப்பா இருக்காது நண்பா. அப்ப என்னடா நண்பா பண்ணலாம்? தம்சம் ஆக்கிடு நண்பா. அப்ப ஆக்கிடுவோம். டேய் குழந்தை வேணாண்டா. வேணாண்டா குழந்தை. எல்லாரும் குழந்தை பக்கம் வாங்கடா. டேய் நண்பா வாயிலே குத்துறா. ஏண்டா? எனக்கு வலிச்ச மாதிரி இவனுக்கு வலிக்கும். கத்துக்கடா. வாடா நண்பா போலாம். நண்பனுக்காக விட்டு போறேன், நாசம் பண்ணிடுவேன். சொன்ன மாதிரியே வில்லனை கூட்டிட்டு வந்துட்டான்டா. உன்னை ஜெயிக்க கூட விட மாட்டேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா.
ஏய் உனக்கு என்ன பிரச்சனை? ஏகுடா என் பையனை துரத்திட்டு வர? அவனே உன்னை அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுறா, நீ என்னமோ பையனை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கா? யோ அவன் 1000 சொல்லிட்டியா, அவன் ஏன் ரத்தம். என்ன இளவு ஈர வெங்காயமோ உன்னை இன்னைக்கு துவைச்சு தொங்க விடல. யோ யோ அவன் மேல கை வைக்காத, கையெடு. டேய் டேய் மகன் மேல கை வைக்க. ரஞ்சி டேய் இந்திரா ஏய் என்ன டேய் 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 ஏய் போடா. டேய் உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா அப்படி இருக்கீங்க? குழந்தைங்க அவங்க மூஞ்சில் எப்படி முழிக்கிறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கான் மாமா. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அவன் தாங்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கான். காலையில் ஊருக்கு வெளியில் பார்த்தேன், இப்போ எங்கே இருக்கான்னு தெரில. எனக்கு தெரியும். நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது வெளிக்காட்டுக்கு போயிட்டு வந்து கிணத்து மேட்டில் உட்காந்துருந்தேன். பசங்க எல்லாரும் தண்ணிக்குள்ளே இக்கரைக்கு அக்கறை விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு தண்ணினா பயம். எங்கள் அப்பா அந்த பக்கம் கோமணம் கட்டிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தார்.
பயத்தோட உட்காந்துருக்க என்னை பார்த்துட்டு நேராக வந்து என் முதுகில் காலை வச்சு என்னை கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டேன். கிணத்துக்குள்ளே விழுந்த நான் தடுமாறி கையை உதச்சி காலை உதச்சி தண்ணியை குடிச்சு ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டேன். அந்த செகண்ட்ல இருந்து எனக்கு தண்ணி மேலே அந்த பயம் போயிடுச்சு. எங்கள் அப்பா மேலே பயம் வந்துருச்சு. இந்த ஆள் நம்மளை கொல்ல பார்க்குறாருன்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட பேசக்கூட இல்லை. அவரை விட்டு விலகியே போயிட்டேன். ஒரு வருஷம் கழிச்சு அவர் மஞ்ச கமால வந்து செத்து போயிட்டார். அதுக்கப்புறம் ஏரியில் குளத்துல கிணத்துல எந்த தண்ணியில் குளித்தாலும் எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தான் வரும். தண்ணிக்குள்ளே இருக்கும்போதே கண்ணெல்லாம் கலங்கிரும். நம்ம அப்பா நம்மளை கொல்ல பார்க்கல, வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. புரியும் போது அப்பா இல்லை, அவரோட அன்பை புரிஞ்சுக்காம இருந்துட்டோமே, அவரோட பேசாமல் இருந்துட்டோமேன்னு இப்போ வரைக்கும் என் மனசு ஊர்த்திக்கிட்டே இருக்கு. ஆனால் எனக்கு அவர் மேலே ஒரு கோவம் இருக்கு. நான் சின்ன பையன் தானே, என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏ மகனே, நான் உன்னை கொல்ல பார்க்கலடா, நீ நீச்சல் கற்றுக்கணும் தாண்டா நான் உன்னை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டேன். நீ ரத்தம், நீ உயிர், உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லியிருந்தாருண்ணா இந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்திருக்காதுல்ல. எங்கள் அப்பா செஞ்ச அதே தப்பை தான் நானும் செய்கிறேன்னு எனக்கு இப்போ தாண்டா புரிஞ்சுது. குழஞ்சி, நான் உன்னை திட்டினது அடித்தது எல்லாமே தப்பு தான்டா. எதையுமே புரிய வைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குடா. மிரட்டி உருட்டி திணிச்செல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லைடா. நான் உன்னை திட்டினது அடித்தது எல்லாமே நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான்டா. நீ என் உயிர்றா, என் ரத்தம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. இல்லைங்க, நான் பண்ண தப்பு, என்ன மன்னிச்சிருங்க. எவனோ ஒரு வளர்ந்து கெட்டவன் பண்ண தப்புக்கு நீ எப்பறா பொறுப்பாவ? உன் வயசுல எனக்கு இருந்த அறிவை விட உனக்கு அதிகமா தாண்டா இருக்கு. நீ நல்லா வருவடா, எனக்கு தெரியும். உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? சின்ன வயசுல நான் உன்னை விட பயங்கர சேட்டைக்காரன். எங்க அம்மா என் சூத்தா மட்டையில் அடிச்சு நான் எப்பவுமே கிழிஞ்ச டவுசரோட தான் திரிவேன். அந்த ஓட்டைய எல்லாருமே தபால் பெட்டின்னு சொல்லி அதுக்குள்ள பேப்பரை சுருட்டி போடுவாங்க. நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா?